வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் விவாதிக்க இருக்கிற விஷயங்கள், நேற்று மாலை வரை வழக்கில்லாத ஒரு தலைவருக்கு இன்று காலையிலே வந்த அதிர்ச்சி செய்தி, ஆதவ் அவர்களுடைய மீண்டும் மீண்டும் புலம்பல், திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் நேற்று லைட்டாக மட்டும் பார்த்தோம், இன்றைக்கி ஃபுல்லாக விவாதிக்க இருக்கிறோம். 2026 கொடுத்துருக்கிற வெத்து அறிக்கையா அல்லது செய்ய போகிறாங்களா, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கி விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுக்க பாருங்கள். இடையில ஒரு சுவாரஸ்யமான மேட்டரை பற்றி நம்ம பேச இருக்கோம், எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் அண்ணா, நாளை முதல் ஏப்ரல் 1 அந்த நிதியாண்டோட தொடக்கம். ஒவ்வொரு பிஸ்னஸ்மேனுக்கும் நம்ம தமிழ் இம்பல்ஸ் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க. எந்த ஒரு லாஸும் இல்லாமல் கடந்த வருடங்களில் கடந்த லாஸுகள்லாம் ஓரளவுக்கு ஈடுகட்டுற மாதிரியான இந்த நிதியாண்டை தொடங்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த தொழிலாளர் சட்டங்கள், அப்புறம் பேங்க் வரைமுறை சட்டங்கள், வருமான வரி சட்டம், இந்த 3 சட்டமும் நாளை முதல் அமலுக்கு வருது. அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் இன்னும் உங்கள் வாயால் சொல்லிட்டீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 பேருமே சொல்லுவோம். கண்டிப்பாக தொழிலாளர் சட்டங்களில் சாதக பாதகம் அதை நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக எடுத்து தான் பேசணும். அதனால் சும்மா ஒரு கீ பாயிண்ட்ஸ் மட்டும் பேசலான்னா என்னோட உங்களுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் இது இல்லைண்ணா. தொழிலாளர் நலச்சட்டத்தில் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க கீ பாயிண்ட்ஸுங்கிறது நமக்கு 50% பேசிக் சேலரி கொடுத்தாகும். முன்னாடிலாம் பேசிக் சேலரி கம்மியாக இருக்கும், அலவன்சஸ் எல்லாம் ஹைக் பண்ணுவாங்க. ஸோ இது 50% பேசிக் சேலரி கொடுத்துருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். அதை தாண்டி இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ரிசைன் பண்ணாலோ அல்லது டெர்மினேட் பண்ணாலோ 2 days செட்டில்மெண்ட். இதில் ஏதாவது நெகட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 days செட்டில்மெண்ட்டுங்கிற கான்செப்ட் போகும்போது ஏதாவது நெகட்டிவாக முடிவாங்க. நடைமுறையில் அமல்படுத்த மாட்டாங்க. பண்ணலன்னா என்ன அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அதை அமல்படுத்த மாட்டாங்க. இன்றைக்கும் தனியார் நிறுவனங்களில் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து தானே இருக்குது. ஆமாம். இவ்வளோ வெளியில் உரிமைகள் வீரம் பேசுகிற ஊடகங்கள் என்ன நடக்குது? ஒரு நாள் சேர்க்குறாங்க, மறுநாள் அமுச்சு விட்டுறாங்க, பண்ணிடுறாங்க. யார் அதை எடுத்து இது பண்ணுறாங்க? நீங்கள் அடிப்படை உரிமைகள்னால் இப்போ இன்னும் மோசமாக போகும். இதில் ஒருத்தரை வேலைக்கு எடுக்கிறேன் அப்படின்னா எப்படி எடுக்கிறீங்கன்றது ஒன்று இருக்குல்ல, அந்த கான்செப்டில் அதில் இந்த மாதிரி உரிமைகள் இருக்க சார்ந்த விஷயங்கள் இல்லாமல் வேறு மாதிரி ஊசியில் போனால் நூலில் போவோம். அப்போது நீங்கள் ஒரு எம்ப்ளாயாகவே உங்களை வச்சிக்க மாட்டேன், வாரக்கூலின்னு மாத்திரம் என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி பண்ணால் நீங்கள் எதுலேயுமே வர மாட்டீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஊடகத்தில் பெரிய ஊடக நிறுவனம், நீங்கள் வேலைக்கு சேர்ந்து இருக்கீங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. உங்களை ஐடி கார்டை அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க, ஐடி கார்டே கொடுக்க மாட்டாங்க. உங்களை என்ன இதில் வச்சுருக்கேன்னு தெரியாது. திடீர்னு முதலாளி கூப்பிட்டு 10,000 இன்க்ரிமெண்ட்டுன்னு வரும். ஏன் சார் அவர் மட்டும் போட்டின்னு யாரும் கேட்க முடியாது. ஹெச்ஆர்னு ஒரு கான்செப்டே இருக்காது, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்றைக்கி ஊடகங்களில் பலது நடக்குது. அதே மாதிரி தான் பல நிறுவனங்கள் எல்லாம். அதனால் இது எல்லாமே ஒரு சட்டம் இம்ப்ளிமெண்ட் ஆகுறதுனா எந்த அளவுக்கு கடைப்பிடிக்கிறாங்க, தொழிலாளர் நல வாரியம் அவங்களாம் எப்படி செயல்படுறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதில் சங்கம் அமைக்கிறதுக்கான விதிகள் கூட கடுமையாக்கப்பட்டிருக்கு சொல்கிறாங்க. அதெல்லாம் படிச்சுட்டு எது சாதக பாதகன்றதை இது பண்ணணும். ஏன்னா இங்கே இருக்கிற இவர்கள் முன்னெல்லாம் நான் கொஞ்சம் நம்புவேன், கம்யூனிஸ்ட்டுகள் மற்றவர்கள் தொழிற்சங்கங்கள் சம்மந்தப்பட்ட ஆட்கள் கொஞ்சம் ஓப்பனாக பேசுவாங்கன்னு. ஆனால் இப்போ அவங்க பேசுறது பல விஷயங்கள் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்றது நான் அந்த வக்பு திருத்த மசோதாவில் பல விஷயங்களை பார்த்து ரொம்ப நொந்து போயிட்டேன். உண்மையை தேட மாட்டேங்கிறாங்களே இவங்க, கண்ணை மூடிக்கிட்டு பேசுகிறாங்களே. அப்போ இதில் என்ன இருக்குது, நெகட்டிவ்னா பாசிட்டிவ்னா, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் படிச்சுட்டு தான் நம்ம பேச. கண்டிப்பாக. அது மாதிரினா வருமான வரி சட்டம்னா இன்று முதல் அமலுக்கு வருகிறது. அது 12 லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்களுக்கு 12 லட்சம் வரைக்கும் எக்ஸம்ஷன் இருந்துச்சு. அதுபோல் 75,000 நமக்கு எப்போவுமே ஸ்டாண்டர்ட் எக்ஸம்ஷன் இருக்கும். அப்போ 12,75,000 வரைக்கும் எக்ஸம்ஷன் இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி மந்த்லி 3,000 வரைக்கும் கிட்ஸ் எஜுகேஷனுக்கு பண்ணிக்கலானே. இதுக்கு முன்னாடி இருந்த சட்டத்தில் 100 ரூபா இருந்ததுன்னு, இப்போ 3,000 ஆக்கியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய ரீஃபண்டு. இப்போ நம்ம பழைய இதில் நீங்கள் 70-80% வரைக்கும் நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். ஆமாம். அந்த சம்பளதாரர் இப்போ 2 லட்ச ரூபா டேக்ஸ் கட்டுறீங்க, ஸ்லாப் வைஸாக பிரிச்சு ஒரு 1,40,000 1,50,000 வரைக்கும் நீங்கள் திரும்ப கூட அதை கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயும் அதே மாதிரி ஸ்லாப் வைஸாக போட்டிருக்காங்க. எல்லாம் அந்த ஸ்லாப்லாம் பெரிய மாற்றங்கள் அந்தளவுக்கு கொடுக்கலண்ணே. இதில் கொடுக்கப்பட்டிருக்க இதில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த திட்டங்களில் அந்த பெயர்கள்
புதுசு புதுசாக இப்போ பெயர்கள் வந்திருக்கு. அது எல்லாம் இன்னும் பழக பழக தான் அதை ஒழுங்குமுறைப்படுத்த முடியும். அந்த பெயர்கள்னால சில இடத்துக்குள்ள அந்த அப்ளிகேஷன் நம்ம ஒவ்வொன்றும் டவுன்லோட் பண்ணி பண்ணுறது பெயர்கள் மாறி இருக்கு. அது வந்து எப்படி வடிவமைப்பில் கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. அதுவும் ஒரே பேட்டர்னில் கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரினா அந்த ஸ்லாப் நம்ம ரீஃபண்ட் வாங்கக்கூடிய ஸ்லாப் எல்லாம் ஒவ்வொரு ஸ்லாபாக கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஸ்லாபில் நம்ம பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ரீஃபண்ட்ஸும் கிடைக்குது. போன ஸ்லாபை விட இந்த ஸ்லாபில் கொஞ்சம் பெர்சன்டேஜ் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. பெரிய ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம மறைக்கப்பட்ட வருமானத்திற்கு 100% ஃபைன். அது ஒரு பெரிய விஷயமா போட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி இருக்கிறேன். அது மீறினா பேங்க்கில் கொண்டு வந்திருக்க நடைமுறைகள், நம்ம யூபிஐ மூலமாக ஆன்லைன் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இனிமேல் 2 தடவை வெரிஃபிகேஷன் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்குன்னு. ஒன்று ஃபேஸ் கோடு அல்லது வந்து நீங்கள் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருந்தீங்கன்னா அது ஒன்று, இன்னொன்று ஓடிபி. அது இல்லாமல் பண்ண மாட்டாங்க. இனி வந்து டிஜிட்டல் ஸ்கேமு. அப்படி சொல்கிறத விட எளிமையாக சொல்லலாம். இப்போ நம்ம யாருக்கா பணம் அனுப்புகிறோன்னா நம்ம ஒரு பின் நம்பர் வச்சுருப்போம். ஆமாம், 4 6 அதை அடித்தா பிறகு செகண்டு ஓடிபி வரும். இதனால டிஜிட்டல் ஸ்கேம் வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குண்ணே. நம்ம ஃபோனே ஹேக் பண்ணால் கூட அந்த ஓடிபிங்கிற கான்செப்டோ அல்லது அந்த ஃபேஸ் கோடோ இல்லாமல் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் ஒன்றும் நல்ல விஷயங்கள் கொண்டு வந்துட்டே இருக்கு. குற்றங்கள் டிஜிட்டல் குற்றங்கள் அதிகமாகும். நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊசியில் போனால் நூலில் போகிறோம். ஆமாம், நீங்கள் ஒன்று கொண்டு வந்தால் அதை இன்னொன்று இது பண்ணுறோம். நம்ம எவ்வளோ டிஜிட்டலைஸ் ஆகணும் அதுலேருந்து அவன் தப்பு கண்டுபிடிச்சா அதில் உள்ள போயிடும். தப்பு தான் கண்டுபிடிக்க முடியும், ஈஸியாக ஓட்டையை கண்டுபிடிக்க முடியும். ஓட்டை அடித்தா இன்னொரு இடத்துல ஓட்டை போடுற மாதிரி தான் இருக்குது. அதனால் அந்த இதெல்லாம் கொண்டு போகிறாங்க, பார்ப்போம். ஏன்னா இன்றைய ஏஐ வேறு உள்ளே வந்துடுச்சு. இப்போ நான் நினச்சா நான் இல்லாத ஒரு தலைவர் கூட நிற்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து கூட நான் போட்டுக்கலாம். அதெல்லாம் அந்த அளவுக்கு நீங்கள் மும்முரமெண்ட் ஆகிட்டாங்க. ஒரு துறையில் ரொம்ப இதுவாக இருக்கிற ஒட்டிய நான் ஒரு பிரபலத்தோடு இருக்கிற படத்தை காமிச்சேன், நம்பிட்டார். ஆக்சுவலாக அவர் எதில் தான் நான் ஏஐயில் பண்ணேன். இன்றைக்கி அந்த மாதிரி போயிடுச்சு உலகம். அது சரி. அதனால் இல்லைண்ணே, சிலரை நம்பாமலும் இருக்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயங்களை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்தை இப்போ எங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை காமிக்கிறீங்கன்னா இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை கிரியேட் பண்ணுறது. அதுதான் சொல்கிறேன். அப்போ அதோட சேர்த்து பார்க்கும்பொழுது நம்பிடுறாங்க. இப்போ நான் அந்த டிபியை வச்சாலே நம்பிடுவாங்க. ஆமாம், இல்லாட்டி நீ என்னடா நம்ம பேசுகிற அது பாரு நானும் அவரும் எவ்வளோ க்ளோஸ் பாரு அப்படின்னா நம்பிடுவாங்க. அந்த மாதிரி இது. இன்னொன்று உண்மையான இது வரும்பொழுது சந்தேகம் வருது அதிகம். அதனால தான் பல இடங்களில் இது. ஆனால் இது எல்லாமே அப்பாவி மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வாக போதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல இடங்களில் இல்லைன்றது தான் இது. அதாவது ஒரு ஏதாவது ஒன்று கேட்டால் சொல்லிடுறாங்க. என்கிட்டயா அன்றைக்கி ஒரு இதுலேருந்தே கேட்டாங்க, சொல்ல முடியாது அப்படின்னு. இல்லை சார், நாங்கள் வந்து வேறு ரூட் இருந்தால் சொல்லு, நான் வந்து பண்ணித்தரேன். நீ கேட்குற மாதிரி நான் டீட்டெயிலாம் கொடுக்க முடியாது. இல்லை சார், நம்ம அது மாதிரி கேட்கக்கூடாது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா. அதுக்கப்புறம் இல்லை சார், நீங்கள் இந்த ஆப்பில் போய் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் சார், கேஒய்சி. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் உறுதியாக நிற்கணுன்றது கூட இன்றைக்கி ஜனங்களுக்கு தெரியல. பணம் அந்த மாதிரி வச்சு ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுன்னு ஸ்கேம் வந்து புதுசாக வருதுங்க. ஆமாம், அதனால் நீங்கள் கண்டே பிடிக்க முடியலண்ணே. வாட்ஸ்அப்லேயே இன்றைக்கி உங்களை காலி பண்ணிடுறாங்க. நீங்கள் இன்னொன்று உங்களை ஹேக் பண்ணி உங்களை வச்சு 10 பேர் ஹேக் பண்ணுறாங்க. நான் அன்றைக்கி பார்க்குறேன், ஒருத்தவங்க என்கிட்ட பணம் கேட்குறாங்க. அவங்க அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படின்ட்டு அவங்க இதுக்கு ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணால் அவங்க செல் ஹேக் ஆகிருக்குது, நீங்கள் எதுவும் இது பண்ணாதீங்க அப்படின்னு. அது காரணம் என்னென்னா இந்த ஃபினான்ஷியல் ஆப்னு சின்ன ஃபினான்ஷியல் ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணி வைக்கும்போது, நம்ம மொபைலில் டவுன்லோட் பண்ணி வைக்கும்போது அதில் 5,000 10,000 ருபீஸ் நமக்கு லோன் கொடுக்கும்போது அந்த ஃபினான்ஷியல் ஆப் நம்மளுடைய கான்டாக்ட்ஸ்லேருந்து நம்ம ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாத்தையுமே அவன் ஆக்சஸ் பண்ண முடியுது. அப்போ அவன் ஈஸியாக அந்த மல்டிபிள் பிரச்சனைகள் பண்ணுறாங்க. இந்த ஃபினான்ஷியல் ஆப்புக்கும் வந்து ஒரு பெரிய லெவலில் இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வர போகிறாங்க. மேபி வந்து இந்த லோன் செக்டாரை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற இந்த வார் இந்த மாதிரி பலரும் வந்து ஏதாவது ஒரு 5,000 10,000 கடன் கிடைக்காதான்னு அலையிறவங்கள்ட்ட உடனே உங்களுக்கு இருக்குது வாங்கிக்கிங்க சும்மா அப்படின்றதுல உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடணும்னு வாங்கிடுறாங்க. அதற்கு பிறகு தான் நான் எவ்வளோ பெரிய வலையில் விழுந்தோன்றது அவங்க தெரியல. மிரட்டுறது கூட இன்றைக்கி நமக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது, சட்ட பாதுகாப்புன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. அப்போ மிரட்டும் பொழுது அது கூட இந்த வண்டிலாம் வாங்குறோமே, அது டியூ கட்டலைன்னா நீ கடைசி டியூ வரைக்கும் வண்டி எடுக்கக்கூடாது. ஆமாம், சட்டம். ஒரு டியூ 2 டியூக்கு அந்த வண்டி எடுத்துகிட்டு போவான், மிரட்டி எடுத்துகிட்டு போவான், மடக்கி எடுத்துகிட்டு போவான். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பல இது வந்து இருக்குது. அந்த வண்டிக்கான வட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டிருப்பான் ஒரு இதுவாகவே டெப்ரிசியேஷன் ஆகுதுல்ல வண்டி. ஆமாம், நான் அந்த வண்டி வாங்கிட்டு 4 வருஷமாக கட்டுறேன். மொதல் வருஷம் என் வண்டி நான் வாங்கும்போது 1,20,000. 2வது வருஷம் அது 80,000 போயிடும். 3வது வருஷம் 60,000. அப்போ 60,000க்கு அந்த மதிப்புக்கான இது அது கூட வேணாம், எனக்கு அது தேவையில்லை. நான் 1,00,000 வாங்கி
ஒரு வருஷத்துல நான் 20,000 30,000 கட்டிட்டேன். மீதி 70,000க்கு தானே எனக்கு வட்டி போடணும். ஆனால் அந்த 1,00,000 வட்டியும் நான் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப பேருக்கு தெரியும். அதே மாதிரி கையில் கொடுக்குற பணத்துக்கும் அந்த மாதிரி நீங்க டூ வீலர் லோன், கார் லோனுக்கு எப்படி சொல்றீங்கன்னா, ஹவுசிங் லோனுக்கு பிரச்சனை என்னன்னு சொல்றது? நீங்கள் வாழ்நாள் பூரா கட்டி முடிக்கிறது வட்டி தான் கட்டியிருப்பீங்க. ஒரு நாள் மிஸ் ஆச்சுன்னா, ஏலத்துக்கு போச்சுன்னா, உங்கள் கைக்கு 5 பைசா கூட வராது. இருந்த வரைக்கும் வாடகை கொடுத்த மாதிரி. ரொம்ப பேர் அதை தான் மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டு கமிட்மெண்ட் ஆகிட்டு வேலையை விடாமல் அடிமைத்தனமாக வாழ்ந்துக்கிட்டு, இல்லாட்டி ஐயோ ரொம்ப கஷ்டம். அது நான் சொல்லி தீர்க்க முடியாத விஷயங்கள். கண்டிப்பாண்ணே. இதுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு வரட்டும். அது இது பண்ணுவோண்ணே. ரைட்ண்ணே. நம்ம இங்கே இருக்கிற அக்கப்போருக்கு போவோண்ணே. தமிழக அரசியலில் நல்லா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிட்டு என்னன்னு பார்த்தா விஜயே பிரச்சாரத்துக்கு வர. நீங்கள் சொன்ன விஷயத்தில் எல்லா விஷயத்தையும் பேசிட்டோமா? எல்லாம் பேசிட்டோம்னா நாளைக்கு வர சட்டங்கள் எல்லாம் பேசிட்டோம். இது போக ஒன்று ரயில்வேல உள்ளதுன்னு. ரயில்வேல வந்து என்னன்னா, லாஸ்ட் டைம் நீங்கள் டிக்கெட் கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கிடையாது. 24 hours to 72 hours வரைக்கும் இது கேன்சல் பண்ணீங்கன்னா ஃபுல் அமௌண்ட் கொடுக்குற மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த திட்டங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல திட்டங்கள். இது மக்கள் வந்து முடிஞ்சா கூகுள கூட இது பண்ணி முடிஞ்சா பாஜகங்களை சொல்லுங்க. சும்மா ஏதோ ஓட்டிட்டு இருக்கீங்க. நீங்களே இப்படி சொன்னீங்க, நாங்க என்ன சொல்றோம்? என்ன பண்றது? அவங்க எங்க சொல்றாங்க? அவங்க இப்ப வேட்பாளர் பிரச்சனையே பெருமச்சரியா இருக்கு. எப்பவும் மைக் எடுத்து பேசக்கூடிய அண்ணாமலை இன்னைக்கு மைக்கை தவிர்த்து இல்ல நான் பேசல, நான் வேற வேலையா போராடிக்க மாதிரி சொன்னேன். அது வேற கதை. அது அரசியல்ல பேசுவோம். ரைட்ண்ணே. விஜயே பிரச்சாரத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா இது பார்த்தா நம்மளும் நினைச்சோம் விஜய் பிரச்சாரத்துக்கு வர மாட்டாருன்னு சொல்லி பார்த்தோம். அவர் மனு தாக்கல் பண்ணாரு, பிரச்சாரத்துக்கு வந்துட்டாரு. பெரம்பூர்ல பேச ஆரம்பிச்சாரு. முடிச்சுட்டாரு. ஆமா, பெரம்பூர்ல பேச ஆரம்பிச்சோன்னே பார்த்தா இது என்ன நாடா காடா வீடா வழக்கம் போல அந்த வீர வசனங்கள் வீடா நீ எல்லாம் பேசிட்டு ஓட்டு போடாதீங்க, இந்த மாதிரி எனக்காக ஓட்டு போடுங்க, உங்க விஜய் நான் வந்திருக்கேன்னாரு. ஆனா அதுல ஸ்டார்டிங்ல ஒரு விஷயத்த ஆரம்பிச்சாருண்ணே. எப்பவுமே ஒரு நல்ல விஷயம் தொடங்கும் போது நம்ம அம்மாக்கள் முன்னாடியில வச்சு தொடங்குவோம், நம்ம அம்மா வீடுங்கிற மாதிரி தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் பெரம்பூர் வந்திருக்கேன்னாரு. இது என்ன அர்த்தம்னே தெரியாத அளவுக்கு ஸ்டார்டிங் ஆரம்பிச்சாரு. எண்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா வேற ஆளுக்க வந்தாலும் சரி, வேற கட்சியிலேருந்து வந்தாலும் சரி, அவங்க வேற நான் வேற இல்லை, எல்லாருமே விஜய் தான் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லி முடிக்கிறாரு. இப்படி பார்க்குறீங்க? ஏன்னா 106 பேர் வந்துக்கிறாங்கல்ல, அதனால மெஜாரிட்டி அவங்க தான் இருக்காங்க. கட்சிக்காரங்களுக்குள்ளே ஒரு கோபம் இருக்கும்ல, அதனால அதை சொல்றாரு. நேற்று கொஞ்சம் ஸ்பீச் நல்லா இருந்ததுன்றது தான் எல்லாரும் சொன்னது. விஜயுடைய ஸ்பீச்சில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. போதை பழக்கத்துக்கு எதிராலாம் பேசினார். பல இதில் இன்னும் இம்ப்ரூவ் ஆக வேண்டும்ன்றது தான் நம்ம போன்றவர்கள் கோரிக்கை. சென்னையுடைய பிரதான பிரச்சனைகளை தொட்டு சென்னையில் பேசணும். அதுக்கெல்லாம் ஃபீட் யாரும் கொடுக்குறதில்ல போல. தீய சக்தி திமுக, அதாவது 2-3 வகையாக பிரிக்கணும். பெரம்பூர் ஏரியா பிரச்சனை, எந்த தொகுதி போயிடும் அந்த ஏரியா பிரச்சனை. எடப்பாடியை பார்த்து கற்றுக்கணும். ரெண்டாவது, அந்த தமிழ்நாட்டுக்கான பிரச்சனையாவது இல்லாட்டி சென்னையுடைய பிரச்சனையாக, சென்னையுடைய 16 தொகுதியில் ஒரு தொகுதினா தொகுதி பிரச்சனை, சென்னையுடைய பிரச்சனை, அப்புறம் பொதுவான அரசியல். இது 3 பேச்சில் இருக்கணும். அது மிஸ்ஸிங், எப்பவுமே மிஸ்ஸிங் அவர்கிட்ட. அது இந்த டீம் கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க. பெரம்பூருக்கு நான் வந்திருக்கேன், பெரம்பூரில் இந்த பிரச்சனைலாம் இருக்குது, நான் சரி பண்ணுவேன். இதோட ஒரு ஜோக்குங்க, ஒரு பிரபல சேனல் பெரம்பூர் தொகுதி பற்றி போடுறாங்க. அதில் போடுற விஷயம் எல்லாம் திருவிகா நகர் விஷயம். நம்ம சென்னைனால நமக்கு ஓரளவுக்கு தெரியுது. அதுலேயும் அந்த ஏரியாவில் தான் பெரம்பூர் பாலம், அந்த பெரம்பூர் சர்ச்சு, அந்த சைடு எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. இதெல்லாம் திருவிகா நகர் தொகுதி. இவங்களை கொண்டு போய் என்ன பண்ணுறது? அந்த பக்தவச்சல நகர் அந்த சைடு தான் பெரம்பூர் தொகுதி. விஜயாவது எங்க பிரச்சாரம் பண்ணாருன்னா, விஜய் எங்க பிரச்சாரம் பண்ணாரு? அவர் அங்கே போய் நின்றுக்கிட்டு. அப்போ என்னன்னா, பெரம்பூருக்கான பிரச்சனைகள் இருக்குது. அதை முதல்ல அவங்க சர்வே டீம் எடுத்திருப்பாங்க, அவங்கள்ட்ட ஃபீடு வாங்கி பேசணும். 2, பெரம்பூர் வேட்பாளர்களை பற்றி, இந்த தொகுதியில் எப்படி இருக்காரு, இந்த 5 வருஷமா இருந்தார், என்ன பண்ணுமே செய்யலை, இந்த தடவை அவர் சீட்டே இல்லைன்னு சொன்னாங்க, எப்படி வாங்கினான்னு தெரியும். இல்லை, அவர் அடித்த உதயநிதி அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால அடித்து பேசலாம். 3வது, அவர் உதயநிதி அடிக்க மாட்டார், இவர் உதயநிதி மட்டும்தான் அடிப்பார். ஆமாம். 3வது, சென்னையில் இருக்கிற பிரச்சனைகள், ரேஸ் நடத்தினார்ல, அதை பேசணுமா வேணாம்? இல்லைண்ணே, வட சென்னை சிறப்பு திட்டம்னு ஒரு திட்டத்தை கடைசி 6 மாதம் கொண்டு வந்து செயல்படுத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதை பேசலாம். வட சென்னை இன்னை வரைக்கும் டிராஃபிக் ஜாமில் அடிப்படை வெள்ள தடுப்புலேருந்து எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர். 4000 கோடி சென்னைக்கான ப்ராஜெக்ட்னாங்க. இன்றைக்கும் ஓட்டேரியிலேருந்து அந்த சைடு முழுவதுமே வெள்ள நீர்னா, சாக்கடை கலந்த வெள்ள நீர்லேருந்து 3 நாள் 4 நாள் வடியாமல் பரந்தாம திட்டு வாங்கினாரா இல்லையா? ஆமாம். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தந்தை போறாருன்னு ஒரு அம்மா பாடிச்சு. அது அங்கே தானே ஹிட்டே ஆச்சு. எபினேசர் சண்டை போட்டார், அறிக்கை நகரத்துக்கு தானே. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு ஃபீட் பண்ணி பேசணும். ஏன் அவர் பேசணும்னா, அவர் பேசினா தான் ரீச் போகும் ஜனங்கள்கிட்ட.
இவங்கள நம்ம என்ன சொல்றது? இதெல்லாம் நேத்து இதை தாண்டி ஒரு கிண்ண சாதனை படைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேனே. இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அது கிண்ண சாதனை பொண்டாட்டிக்கு தான். கடன் கொடுத்ததா? இல்லைண்ணே, ஆ. அது இல்லை, அது அப்புறம் பேசுறதுண்ணே. ஆ. முதல் முறை இல்லைண்ணே, மத்தியான நேரங்களில், அதாவது ஒரு நைட் நேரங்களில் வேற, மத்தியான நேரங்களில் 2 நிமிடம் 53 செகண்டில் ஒரு பிரச்சாரத்தை முடிச்ச ஒரு தலைவரை நேற்று நம்ம பார்த்தோம். விஜய் தான். கொளத்தூர் தொகுதி வந்தார். வந்தவர் பாபுக்கு ஓட்டு போட்டுருங்க, விசில் சேர்ந்து ஓட்டு போட்டுருங்க, விசில் புரட்சி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டாரு. என்ன இவரை காரணம்? பயமுறுத்திட்டாங்க. என்னன்னா ஒரு பெரிய ஸ்டாம்பேட் ஆகிற மாதிரி ஆகுதுன்னா பயந்துட்டார். ம் ஏற்கனவே ஒரு கேஸ் இருக்குது, இதுவும் ஆகிடக்கூடாதுன்ட்டு. இதில் நான் பார்க்குறது 2 அம்சங்கள். ஒன்று, இந்த கூட்டம் வர்றது புஷி இந்த வேலையை பண்ணிட்டே இருப்பார். வழக்கமாக இல்ல, ஒருத்தர் நேத்து தேடி உண்மையிலே பயங்கரமா இருந்தேண்ணே. அதாவது ஒரு பையன் கீழே விழுறான், அவன் மேல எல்லாரும் மிதிச்சு போறாங்க. அதான் அது சொல்கிறேன், ரொம்ப கொடூரமா பெரிய இருக்கு. ஸ்டாம்பேட் ஆகிற மாதிரி நேற்று ஆகிட வேண்டியது. நீங்கள் ஒரு கொளத்தூர் முடிச்சுட்டு வில்லிவாக்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வெளியே வர. வரவே இல்லை, வர முடியல. 3 ஹவர் எல்லாத்துலேயும் ரெடிங்க. ஆமா. மேடை ரெடி, எல்லாம் ரெடி. அதான் இடம், அந்த இடத்துல ஸ்பீக்கர் ரெடி, எல்லாமே ரெடி. எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவரால் வர முடியல. டிரான்ஸ்ஃபார்மர் மேலாம் ஏறுறாங்கண்ணே. அதனால தான் சொல்கிறேன், இது வந்து போலீஸு எனக்கு என்னன்னு விட்டாங்கன்னு அவங்க குற்றச்சாட்டு சாட்டுறாங்க. போலீஸ் கண்ட்ரோல் ஒன்றுமே இல்லைன்றது ஒரு பக்கம் உண்மை. 2வது, இந்த புஷி ஆனந்த் போன்றவர்கள் இந்த கூட்டத்தை வர வைக்கிறது இருக்குல்ல, அதை தப்பை மறுபடியும் பண்ணுறாங்க. ஆமா. இப்போ இவர் சாதாரணமாக போனாலும் போகிறாரு, கூட்டம் வரமாட்டேங்குது. இந்த மாதிரியும் கூட்டம் வருது. டிஜிபி ஆஃபீஸ் போகும்போது ஒரு ஆள் வரலையே. ம்? டிஜிபி ஆஃபீஸ் போகும்போது ஒரு ஆள் வரலையே. அதாவது சொல்லாமல் போனான்னு வச்சுங்களேன், சொல்லிட்டு போகிறதுக்கு வரதில்ல. ஆ, போறது சொல்லிட்டு பொதுக்குழுக்கு போனார்ல வீட்டிலேருந்து கிளம்பி, அப்போ எங்க? எங்கே ஆள் வந்தாங்க? ஒருத்தர் வரலையே. அதே மாதிரி மனு மகாபலிபுரத்துக்கு போகும்போதெல்லாம் மனு தாக்கல் போனார்ல, ம் அங்கே இந்த மாதிரி போனாரா? அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகும்போது தானே இவ்வளோ கூட்டம். இவ்வளோ கூட்டம். அப்போயே மனு தாக்கல் அவர் கஷ்டப்பட்டு போகிற மாதிரி வரல. என்ன டைம் ஆச்சு, கரெக்டான டயத்துக்கு போகணும்ல. நேற்று தான் பிரம்ம முகூர்த்தம். அதனால தான் நம்பிக்கை இல்லாத தலைவரும் முதல்வர் அவர்களும் பண்ணாங்க. அவருக்கு நம்பிக்கை இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? பிரம்ம அவர் முகூர்த்தத்தில் தாக்கல் பண்ணுற எப்படிங்க நம்பிக்கை இல்லைன்னு? ஏன்னா அவங்க சொல்றதுண்ணே, அது உருட்டு. உருட்டு, அது வேற கதை. நீங்கள் வந்து தாக்கல் பண்ணிட்டு அடிச்சு போறேன்னு போய் தாக்கல் பண்ணுறீங்க, அப்புறம் என்ன? அதனால் இதில் என்னென்னா 2 அம்சமாக நான் பார்க்குறேன். ஒன்று, விஜய் மேலே வர்ற கூட்டம் இதை வந்து கட்டுப்படுத்தாமல் எனக்கு என்னென்னு இருக்கிறது. 2, இவர்களே இந்த கூட்டத்தை கூட்டுறாங்கன்னு தெரில. ஏன்னா நேற்றே சொல்லிட்டாங்க பிரச்சாரம் ரத்து, இன்னும் வரமாட்டார். அது வேறையாண்ணே. ஆமாம், பிரச்சாரம் ரத்தாச்சு அவருக்கு. என்ன நேற்று மட்டும் தான் ரத்தாயிருக்குண்ணே. நாளையிலேருந்து ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லி ஆதவ் நீ காலை கூட சொன்னார் ப்ரெஸ் மீட்டில். அது தெரில என்னென்னு. நாலுலேருந்து ப்ரோக்ராம்லாம் இருக்குது, நாங்கள் கன்னியாகுமரி வரைக்கும் போகிறோங்கிற வார்த்தையும் சொல்லிட்டார் அவர். அது எப்படி போகிறாங்கன்னு தெரிலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அதனால் இந்த வேலைகளை பண்ணாமல் இருக்கணும்னு தான் நான் இவங்களை கேட்டு. ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையோ அல்லது நேரில் வந்து பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னால் கேட்க வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா நேற்று பார்க்கும்போது ஒரு பையன் அறிக்கையை நேரில் பாஸ் பண்ணால் விட்டுருங்க. நீ காரில் போய்கிட்டு இருக்கிற ஒருத்தன் ஆக்டிவாக டபுள்ஸில் போகிறான், இப்போ கேமரா வச்சுட்டு வச்சுட்டு வரான், நீ வண்டி நிறுத்தி அவனை திட்டணுமா வேணாவா? அது ஏன் பண்ண மாட்டேக்காருண்ணே? ரசிக்கிறாங்க. ஒருத்தன் உங்களுக்கு தெரியாது இல்லை, அந்த மிரர் கம்பியை பிடிச்சா அது எவ்வளோ வெயிட்டு தாங்கும்? அது பாருங்க எவ்வளோ கொடுமை. நான் அதுவும் இப்படி உளுந்தானா மண்டை அடி அடிக்க. நீ ரசித்தானே இருந்தீங்க, வண்டி நிறுத்துறா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை கண்ணாடி இறக்கி திட்டுன்னு திட்ட வேணும். அவங்கள கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இது முதற்கொண்டு தாங்க செட்டப் பண்ணுறாங்க. என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பதில் பேச முடியாது. அதனால் நீங்கள் எம்ஜிஆர் அவங்க உதாரணமாக வச்சு பேசுகிறாருண்ணே. அவர் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரியும், அது உங்களுக்கு பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி அவர் பிரச்சாரத்துக்கு வரும்போது நடந்த சம்பவங்களில் அவர் கண்டிச்ச சம்பவங்கள் எதுவும் இருக்கு? மதுரை நோக்கி ஒரு தடவை போய்கிட்டு இருக்கப்போ இதே மாதிரி பைக்கில் அப்படியே வந்து இது பண்ணதில் எம்ஜிஆர் வண்டியை நிறுத்தி இறங்கி, அதான் சொல்லி பார்த்துருக்காரு, நிறுத்தி இறங்கி ஒருத்தனுக்கு ஒரு அடி அடிச்சு பப்ளிக்கில் அடிச்சிட்டார். அடிச்சுட்டு யாரும் வரக்கூடாதுன்னு போயிட்டாங்க. அப்புறம் அவர் போயிட்டார், ஹோட்டலுக்கு போயிட்டு அவனை வர வச்சு சொல்லியிருக்காரு. வர சொல்லி, உனக்கு அறிவு இருக்குதா, இந்த மாதிரி பண்ணுறிய, விழுந்தனா அடிப்பட்டு இறந்தனா யார், அப்போதெல்லாம் ஏது ஹெல்மெட்லாம் அப்படின்னா அவன் கம்முன்னு தலை குடிஞ்சு நின்றுருக்கான். ஃபேமிலி பற்றி சொல்லுன்னு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி இருக்காங்க அப்பா அம்மா, செத்து போகணுன்னா யார் இது பண்ணுவா, உனக்கு என்னை பார்க்கணுன்னா பொதுக்கூட்டம் தான் நடக்குது, அங்கே தான் போகிறேன், அங்கே வர வேண்டியதானே அப்படின்னு கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஃபோன் அனுப்பிச்சி விட்ருக்காரு அடித்ததுக்கு. அதுக்கு அது மாதிரி எம்ஜிஆர் வந்து இந்த கூட்டத்திலலாம் உள்ளே வருவாராம். அதாவது இந்த பத்திரிகையாளர்கள் இவங்களாம் என்ன பண்ணுவாராம், முன்கூட்டியே இவர் கிளம்பணும்ல, பேசி முடிச்சுன்னு கிளம்பணும், இவர் கிளம்பிடுவார், அவங்க மாட்டிக்குவாங்கன்னா. இந்த புசி மாதிரியான ஆள் யாராவது இருந்தாருங்களா?
இந்த ரெடி பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்ல அல்ல அவர் வர்றன்னு சொன்னாலே கூட்டம் வர்ற மாதிரி தானா? அந்த காலத்தில் உங்களுக்கு சொல்லுவாங்க, வந்துருவாங்க. எம்ஜிஆர் வராருன்னா, மணிக்கணக்கில், நாள் கணக்கில் காத்திருந்தவங்கலாம் உண்டு இல்ல. இருக்காங்க. நைட்டு 5 மணிக்கு வராரு அப்படின்னா, மறுநாள் காலைல 5 மணிக்கு இவர் வந்து சேருவாருன்னா, அங்கேயே கடந்து தூங்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கும். எம்ஜிஆர் சில இடங்கள்ல மேடை கிட்ட போயிட்டு, ஜனங்க கை குடுங்கன்னா கை குடுக்குறது, பேசுறது. சில இடங்கள்ல இறங்கி போய் வாங்குறது, மாலை வாங்குறது. சில எல்லாமே. இடங்கள்ல பெண்கள் இதுன்னா அத கவனிச்சுருவாராம். அந்த மாரி ஒருத்தர் சில்ம் சம்பந்தம் பார்த்துட்டு, டீம் இருக்கோம்ல கண்ண காமிச்சுக்கிறாரு. கூட்டு வந்துட்டுருக்காங்க. மேடைக்கு பின்னாடி அடி செம்ம அடியாம். 2, 3 அற விட்டாராம். அந்த மாரியும் எம்ஜிஆர்ட்ட கவனிக்கிற இது உண்டுன்னுவாங்க. பெண்கள் ஏதாவது கேட்குறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, கிட்ட போய் கேட்டு, அதுக்கு பதில் சொல்றது. பண்ண கூட்டத்த விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி பத்திரிக்கையாளர்கள தன் டீம்ட்ட சொல்லி, அவங்க வண்டியில போய் உட்கார சொல்லுவாராம். ஓ! உட்கார வச்சுட்டு, அப்புறம் இவரு இறங்கி போம்போது, ஒரு வேள பிரச்சனை பண்றாங்கன்னா, மாலை போடுறாங்கல்ல, மாலைய கழட்டிட்டு, இது பண்ணிட்டு, அந்த நார மட்டும் வச்சுக்கிட்டு, அப்படியே சும்மா செல்லமா அடி, நகரு, 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 நகருன்னு இது பண்ணிட்டு போயிடுவாராம். அந்த அளவுக்கு அவரோட ஆக்டிவிட்டீஸ் அந்த இது இருந்தது. ஒட்டுதலும் சேர்ந்து இது. அப்படியே அவன் ஏதாவது கிள்ளி வைப்பானுங்க, ஏதாவது பண்ணி வைப்பானுங்க, எல்லாம் நடக்கும். அது அது அவர் கலருக்கும் அது ஆமா. என்னன்னா அது ஸ்க்ரீன்ல பார்க்குறது நேர்ல பார்த்தா எப்படி இருக்கும் அது சொல்லவா முடியும்? இவருனா என்ன இதுன்னு, அவர் தொப்பி கிப்பி தட்டி விட்டாங்கன்னா, ஆ. அந்த இது பல இது இருக்குது. எம்ஜிஆர் மாலை போடுறதும் சரி, இந்த கழட்டுற ஸ்டைலும் சரி, தொப்பியில படாம அந்த அளவுக்கு. வண்டிக்குள்ள உட்காரும்போதே கரெக்டா அந்த கேப் இது பண்ணி உட்காருவாராம். ஓ! தொப்பி கிப்பி தட்டாம அழகா உட்காருவாராம். ஓகே. அத அவர் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணியிருந்தாரு. அதனால எம்ஜிஆர்லாம் இவங்க கிட்ட வர முடியாதுங்க. செத்து போன ஒரு தொண்டன 72லேருந்து 86 வரைக்கும் அந்த குடும்பத்த பார்த்துட்டு, 86ல கலெக்டர்ட்ட சொல்லி அந்த அம்மாவ வர கூட்டு வர சொன்னது. சொல்லி, அந்த மாரிலாம் அது வேற. இவங்க வந்து இவருக்கு இயற்கையா கூட்டம் வருது. ப்ளஸ் இந்த மாரி செயற்கையா இவங்க பண்ணக்கூடாது. 3வது போலீஸ் கண்ட்ரோல் இந்த மாரிலாம் பண்ணணும். அனுமதிக்கப்பட்ட கூட்டத்த விட அதிகமா கூட்டுறதுன்ற ஏற்பாடுலாம் சொன்னா தான் வருவாங்க. கண்டிப்பான. சும்மாலாம் வரமாட்டாங்க. நேத்து அவருடைய வேட்புமனு தாக்கல். அந்த வேட்புமனு தாக்கல்ல அவர் கொடுத்திருக்கிற விஷயங்கள் அதுவும் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவர் ஒரு இவ்வளோ பெரிய நடிகர், இவ்வளோ பெரிய வருமானத்தை வந்து வாங்கிட்டு வந்தாரு. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அவரோட சொத்து மதிப்பை பத்தி பேசுறது இல்ல. ஆனா அவர் கடன் கொடுத்த விஷயங்கள்ல, தன் குடும்பத்துக்கு அப்பா, அம்மாவுக்கு கடன் கொடுத்திருக்காரு, பையனுக்கு கடன் கொடுத்திருக்காரு, ஒய்ஃபுக்கு கடன் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள். அதுவும் இங்க விமர்சன பொருளா பார்க்கப்படுதுன்னு. ஒரு வருமான வரி கட்டுறவங்க, பெரிய லெவல்ல வருமான வரி கட்டுறவங்க இதெல்லாம் கணக்குல காமிக்க தான் செஞ்சிருக்காங்க. இது பலருக்குமே தெரியும். ஆனா விஜய்னா மட்டும் வந்தா எல்லாத்துலயும் விமர்சனம் பண்றது எப்படி பாக்குறீங்க? சரி, பெரிய அளவுல கட்டுற ஸ்டாலின், துர்கா ஸ்டாலினுக்கு இல்ல அவரு வீடு இல்ல. வீடு இல்ல, காரே இல்ல. கார் இல்ல. அந்த மாரி இவர மெயின்டெயின் பண்ண சொல்ல வேண்டியதுதானே. அது இப்பதானே அரசியல் வந்திருக்காரு. இனிமே என்ன பண்ணுவாரு? அதுதான் பெரிய இதா இருக்கு. இதெல்லாம் ஏன் விமர்சன பொருளா ஆக்குறாங்க? சரியில்லாதனால ஆக்குறாங்க. அவங்களுக்கு இதை பத்தி தெரிய வாய்ப்பு இருக்கு. மனைவிக்கு கடன் கொடுத்துருக்காரு, அம்மா அப்பா கடன் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் ஒரு சரி, விமர்சனம். இந்த கடன் கொடுக்குறதும் ஒரு ஏற்பாடு தானே இதுல. செட் அது இன்கம் டேக்ஸ்ல உள்ள செட்டிங் தானே. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அப்பா அம்மா கடன் வாங்கிட்டு வட்டியா கொடுக்க போறாங்க. அது எல்லாம் சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா முதல்வர் அவர்கள் ஓட்டுற கார் யாரோட கார்னு அது கணக்கெடுத்து கம்பெனிக்காரன் கணக்கெடுக்க முடியுமா? அது ரைட்ண்ணே. இதை தாண்டினேன். நேற்று அவர் இதில் வந்து வழக்கே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. ஆனால் இன்னைக்கு காலையிலே வந்து அதிர்ச்சி செய்தி என்னன்னா, தேர்தல் ஆணையத்தினோட அதிகாரி சொல்லி 5 பிரிவுகளின் கீழே அவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. மக்கள் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்கா சொல்லப்படுறாரு ஆதவ அர்ஜுனா. இந்த வழக்கு பதிவுங்கிறது நார்மலாக உள்ளது தான். நம்ம பார்த்துருக்கோம். பல அரசியல் தலைவர்களுக்கு நடக்கிறது தான், எல்லா தேர்தலையும் நடக்கிறது தான். இதை எப்படி பார்க்குறீங்க? கூட்டம் கூடி அந்த இதெல்லாம் நடத்தை விதிகள் மீறும்போது ஃபார்மலாக வழக்கு பதிவு பண்ணுவாங்க. அப்புறம் ரொம்ப ஒரு 2-3 வருஷம் பார்த்து அதுக்கு வாஷ் பண்ணப்படும். அதனால் இவர் ப்ளஸ் அண்ட் அதர்ஸ் போட்டு தான் பண்ணுவாங்க. இவர் என்ன பொதுமக்கள் மேலே, மாவட்ட செயலாளர் மேலே கண்டிப்பாக போட்டுருவாங்க. ப்ளஸ்ஸு அவங்க ஒரு எண்ணிக்கை மாதிரி போட்டுருவாங்க. அப்புறம் சேர்க்கறதுக்கு எதுக்காக இதுக்கு. தேர்தல் கால வழக்கு. இதனால பெருசாக யாரும் தண்டிக்கப்பட்டதெல்லாம் இல்லை. எல்லா இடத்துலையும் வேட்பாளர்கள் மேலேயும் வழக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏனோ இவங்க மேலே போட மாட்டாங்க, டிஎம்கே இதெல்லாம். ஏன் இதை சொல்கிறேன்னா, தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிச்சு 15 நாள் ஆகுது இன்னையோட. ஆமாம். ஒரு மாற்றம் இல்லை. அதிகாரிகளே மாற்றார். அவர்கள் 5 ஆண்டுகள் திமுகவுக்காக வேலை செஞ்சுருக்காங்க. திமுகவினராகவே பலரும் மாறி போயிருப்பாங்க. இப்போ அவங்கள வந்து ஒரு வாரத்தில் மாறிடுவாங்களா? மாற மாட்டாங்க. இன்னொன்று அடுத்து திமுக ஆட்சிக்கு வரணும்னு அவங்களும் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த போலீஸ்லேருந்து எல்லாம் எப்படி பண்ணுவாங்க? அப்போ ஆதவருடைய குற்றச்சாட்டில் நியாயம் இருக்க பார்க்கணும். நியாயம் இருக்குது. நியாயம் இருக்க தான் செய்யுது. சில விஷயங்கள்லாம் நியாயம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் தேர்தல் ஆணையம் கண்டுக்க மாட்டேங்குது? ஏன்னா அவரோட குற்றச்சாட்டில் பெரம்பூரில் எங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருந்துச்சு காவல்துறையில், குளத்தூரில் மட்டும் தான் இல்லை, குளத்தூர் முதல்வர் தொகுதி அதனால தான் இல்லைங்கிற ஒரு வார்த்தை இருக்கலாம். சேகர் பாபு மாவட்ட செயலாளர், பல விஷயங்கள் இருக்குல்ல.
ம். சும்மா இருக்கிற கட்சிக்காரனுக்கே அதிகாரிகள் பயப்படுவாங்க. மந்திரி, மாவட்ட செயலாளர்னா தனி ஒரு இது இருக்குதா இல்லையா? அதெல்லாமே இருக்கும். நீங்க எல்லாம் சேர்ந்து தான் தேர்தல். எம்ஜிஆர்லாம் அனுபவிக்கலையா? அதையும் உதாரணமா சொல்றாரு. ஆ. எம்ஜிஆர் அவர்கள் இப்படி தான் முடக்கினாங்க, அம்மா அவர்கள் இப்படி தான் முடக்கினாங்க, எங்களையும் இப்படி தான் முடக்குறாங்க எம்ஜிஆர் அப்படிங்கிற அதெல்லாம் மீறினாரு. நீங்க ஆ, மீறுங்க. மீறுங்க. ம். எம்ஜிஆருக்கு வராத கஷ்டமே கிடையாது. பானை கட்டி சாணி உண்டிகோல்ல அடிச்சு இது பண்ற மாரி. பப்ளிக்கா நடந்ததானே? நான் பண்ணா ட்ரை பண்ணாங்க. சரி, சரி. எம்ஜிஆர் அவங்கள பார்த்து கும்பிட்டார்ல, மெய் மறந்து போய் விட்டாங்க. நேரடியா பார்க்கறது வேற இல்ல. ஆமா. அவர் திரும்பி பார்த்து கும்பிட்டு சிரிச்ச உடனே அது மறந்துட்டாங்க. முடிஞ்சது இல்ல. உண்டிகோல் எடுக்கிறத மறந்துட்டானுங்க. அப்புறம் அவர் எம்ஜிஆர் அப்படியே போயிடுச்சு வண்டி. கூட இருக்கிற ஃப்ரெண்டு வேணாடா வேணாடான்னு சொன்னவரு பயந்துட்டே இருந்தாராம். அப்புறம் போய் ஏய் என்னடா அவன் அடிக்க போறான் நீ. எங்களை நேரா பார்த்து கும்பிட்டோன்னே எங்களுக்கு ஒண்ணுமே தோணலடா விட்டோம்டா அப்படின்னு. அந்த மாதிரி சில விஷயங்கள் ஆசிட் அடிக்கிற மாதிரி ஐடியாலாம் இருந்தது. சட்டி பூஞ்சட்டி மாதிரி மேடையில் கட்டுறாங்கல்ல, அதில் ஆசிட் ஊற்றி வச்சு அடித்து மேலே கொட்டுற மாதிரி. முகம் இருந்தால் தானே நீ இது பண்ணுவேன். அந்த மாதிரி பல விஷயங்கள். மாலையில் வந்து ஒரு இது ஒன்று இருக்குது, அப்படியே அரிக்க ஆரம்பிச்சிடும். கெமிக்கல் மாதிரி. அதை போட்டு போட வைக்கிறது. அதெல்லாம் மீறி தான் எம்ஜிஆர். ஆனால் எம்ஜிஆர் ஒன்றும் பயப்படலையே, பப்ளிக்காக போய்கிட்டு வந்துட்டு தான் இருந்தார். பப்ளிக்கிட்ட போய் வாங்கும்போது ஒருத்தன் உள்ளே இருந்து கத்தியால் ஓங்கி குத்துனா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. எம்ஜிஆருக்கு, கலைஞருக்கு, ஸ்டாலினுக்கு எல்லாம் கத்தி அடிக்கிற சம்பவம்லாம் நடந்திருக்கு. ஆமா. இவருக்கு ஸ்டாலின் பார்த்துருக்கோம். நம்ம ஆண்டிப்பட்டியில் கூட அந்த சம்பவம் சொல்லுவாங்க. தேவர் சிலைக்கு அவர்களுக்கு மாலை போட்டு வரும்போது ஒரு அசம்பாவிதம் நடக்க முயற்சி சொல்லுவாங்க. ரைட்ண்ணே. இப்போ கார் ஆக்சிடென்ட் ஆச்சு. அதாச்சு. ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து இன்னைக்கு காலையில் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு. அது பிரச்சாரம் தொடங்கும் போது சொன்ன வார்த்தை, இந்த 5 வழக்குகள் பதிவு செஞ்சது எங்களுடைய பிரச்சாரத்தை முடக்கிறதுக்கு தான். ஆனால் நாங்கள் பிரச்சாரத்தை என்றைக்குமே வந்து முடக்கிற மாதிரி இல்லை, கண்டினியூஸாக பண்ண போகிறோம். தலைவரோட பிரச்சார பயணத்துக்கு உண்டான திட்டங்களும் ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருக்காரு. இன்னும் திருச்சி கிழக்கில் வந்து விஜய் அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. 2 அதனால் இப்போ அது எப்படி அங்கே திருச்சி கிழக்குக்கு போக வேண்டிய சூழ்நிலை, திருச்சி கிழக்கு பேஸ் பண்ணி அவர் பிரச்சாரத்தை தொடங்க வாய்ப்பு இருக்குமா, அல்ல மீண்டும் சென்னையிலே இருக்க வாய்ப்பு இருக்குமா? திருச்சி கிழக்கு போனான்னா அந்த ஏரியாவில் கொஞ்சம் பிரச்சாரம் கவர் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ இருக்கிற குறைந்த காலத்தில் மண்டல வாரியாக பிரித்து பண்ணுறது, இல்லாட்டி இது பார்லிமெண்ட் வேறையாக பிரித்தா கூட உங்களுக்கு 39 வந்துடுது. அதனால் ஸ்பீடப் பண்ணணும். ஹெலிகாப்டரு ஏற்கனவே சொன்னாங்க, 2 ஹெலிகாப்டர் வாடகை எடுத்திருக்காங்க, போய் இறங்கி பேசுகிற மாதிரின்னு. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா செய்வாங்கன்னு தெரியும்ல. அதனால தான் சரி எதையும் நம்பிக்கையாக சொல்ல முடியல. போக தான் தெரியும் அவர் என்ன பண்ண போகிறாருன்னு. பேச்சு வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் ஆயிருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ரைட்ண்ணே. இந்த பிரச்சார காலங்கள் தோணுனால நிறைய விஷயங்கள் வந்து அது ஸ்கிப் ஆகி போக வேண்டிய சூழலில் இன்னொன்று வந்து என்னென்னா, அவர் வேட்பாளர் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி இளைஞர்களுக்கான தேர்தல் அறிக்கைன்னு சொல்லி ஒரு விஷயத்தை வாக்குறுதிகள், தேர்தல் அறிக்கைன்னு சொல்ல முடியாது, வாக்குறுதிகள்னு சொல்லி கொடுத்துருந்த விஷயங்கள், அதில் ஒரு சில பாராட்டப்படக்கூடிய விஷயங்களும் இருக்குது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 4000 ரூபா அந்த தொகை வேலை வாய்ப்பில் கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல அறிவிப்பு தான். ஏன்னா இளைஞர்களுக்கு வந்து எல்லாத்துலேயும் அப்பா அம்மாவை சார்ந்து இல்லாமல் ஒரு 4000 ரூபா கிடைக்குதுன்னா அவன் அது தனியாக இது பண்ணுவான். அதாவது பண்ணுறது, இந்த போட்டித் தேர்வுலாம் தயாராகிறவங்கன்னா செலவுலாம் இருக்கும். எல்லாமே அப்பாக்காரங்க இது பண்ண முடியாதுன்றதுக்கு இந்த மாதிரி கொடுக்கறது வந்து ஒரு நல்ல ஒரு இதுதான். உரிமை தொகை அந்த மாதிரி விஷயம் இல்லாமல் இந்த மாதிரி கொடுக்கறது நல்ல விஷயமா பார்க்க. அதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் இதை தவிர்த்துருக்கலாம். ஏங்க இதெல்லாம் திருப்பி இப்படி இருக்கீங்கன்னு சொல்கிற மாதிரி விஷயங்கள் எதுவும் இருந்ததா? எனக்கு அவர் சொன்னதில் சரியாக பல விஷயங்கள் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் அறிவு பண்ணதுனால நான் பெருசாக கண்டுக்கல. அறிக்கையாக வந்தால் பார்த்துக்கலாம், வந்தானா படித்து பார்த்து தான் பண்ணலாம். அதனால் இவர் அறிவிப்பு தானே பண்ணுறாருன்னு ஒரு இதில் ரைட் புரியுது. ரைட்ண்ணே. திமுக பக்கம் வருவோம்ண்ணே. இதே மாதிரி பிரச்சாரம், அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் நேற்று போடி பகுதியில் போய் இறங்கியிருக்காரு. அவரை வரவேற்க வெடி போட்டதில் வந்து பஸ்ஸு போகுது, கார் போகுதா மீறி வெடிச்சு பலருக்குமே காயங்கள், தீக்காயங்கள்லாம் பட்டிருக்கு. இப்போ வரைக்கும் ஒரு வழக்கு பதிவு செய்யலை ஓபிஎஸ் அவர்கள் மீது. எப்படி பார்க்குறது? பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி டிஜி கோவிந்தராஜன் அவர் வெடிச்சு ஒரு அம்மா காலில் அடிபட்டு நொண்டிக்கிட்டு இருக்குது. அப்புறம் அவர் பயந்து போய் நேராக போய் மன்னிப்புலாம் கேட்டார். நம்ம கட்சிமா அதுக்காக நம்ம கட்சின்னு ராணா ஆறிடுமா போட்டுருவீங்களா? அப்போ இந்த மாதிரி பண்ணுறதுலாம் வந்து நடவடிக்கை இல்லை. அது வாணியம்பாடியில் அவர் பாவம் வேட்பாளர் போய் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுறாரு. அதுக்கு அவர் மேலே அந்த வாட்டு செல்லாம் வாங்குது. பல இடங்களில் தாவேகா மேலே வழக்கு. நான் தாவேகாவினருக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால், அந்த இளைஞர்களை முதல்ல கட்டுப்படுத்துங்க. வரம்பு மீறி போனால் இந்த மெயின் ஸ்ட்ரீம் சேனல்கள் வேண்டுமென்றே எடுத்து அதை பெரிதாக்குவாங்க. தேர்தல் காலம் இவன் விசில் அடிச்சுக்கிட்டு பைக்கை முறுக்கின்னு வீலிங் எதாவது பண்ணுறது, ஆய்வுன்றது, இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறலாம், அது மாதிரிலாம் பண்ணுறத
தயவுசெய்து அறிக்கை விட்டு நிறுத்துங்க. எல்லா வேட்பாளருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள பார்த்து பண்ணுங்க. ஒரு தொண்டர் படை மாரி போட்டு போக்குவரத்த ஒழுங்குபடுத்துங்க. அந்த இடத்த முடிஞ்சா சுத்தம் பண்ணுங்க. ம். ஆம்புலன்ஸ் எல்லாம் வழி விடுங்க. நேத்து அந்த வாணியம்பாடி வேட்பாளர் வந்து அவ்வளோ கும்பல்னு போலீஸ் வழக்கு போட்டா, அதுன்னு இப்போ எடுத்து போடுறாங்க டிவிலலாம். ஆனா ஆம்புலன்ஸ்லாம் போயிருக்கு. அழகா இது பண்ணி வழி வழிலாம் விட்டுருக்காங்க. அப்பயும் இந்த வழக்கெல்லாம் போடுறீங்க, எல்லாம் பண்றீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வழக்கு போடு, இவங்க பயந்துருவாங்க. நம்ம மேல வழக்கு விழுந்துட்டே இருக்குது. அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணாம தடுக்கணும். எல்லாருக்கும் சமமான தேர்தல் நடக்கணும்னா, தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்கணும். ம். அந்த மாதிரி இன்னும் போக போக என்ன இப்போ வரைக்கும் பணப்பட்டுவாடா சம்பந்தமா எந்த நடவடிக்கையும் பெருசா இல்ல. நீங்க கார்ல போயிருந்தீங்களா? எத்தன தடவ மடக்குனாங்க? இல்ல இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு தடவை கூட மடக்கலண்ணே. பாருங்க. ஒரு தடவை கூட மடக்கல. ஆனா என்னன்னா, இந்த முறைண்ணே நான் 2024, 2021 விட இந்த முறை அதிகமான இடங்கள் நான் பார்க்குறேன். ஃப்ளையிங் ஸ்குவாட் நாங்க நெறைய ஏன் பார்க்குறோம். மடக்க மாட்டேங்கிறாங்க? ஆனா ஏன் மடக்குறாங்கன்னு தெரியல. யாரையும் மடக்கியும் நான் பார்த்ததில்ல. ஆமா. நேத்து கூட ஒரு ஒரு நம்ம பாலிமர் டிவில கூட அவங்க தூங்கிட்டு இருக்கிற மாரி விஷயங்களையும் எடுத்து போட்டிருந்தாங்க. நாங்க போன அதோட 2, 3 அனுபவம். ஒரு இடத்துல மடக்கிட்டு இருக்காங்கன்னு பின்னாடி போய் கார் நிறுத்துனதுக்கு, அவரு காவல்துறை ஒரு காவலர் வந்து, "என்ன சார் அவங்களோட வந்தீங்களா?" "இல்ல." "நீங்க போங்க." ஏன்? இன்னொரு இடத்துல மடக்குறாங்க. நம்ம கதவு தொறந்து இறங்கலாம்னா, "சார் நீங்க உள்ளே உட்காருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல." பின்னாடி மட்டும் டிக்கிய டிக்கி பார்த்துட்டு பார்த்துட்டு அனுப்பிச்சுறாரு. அப்ப என் காலு கட்டுல 2 கோடி வச்சிருந்தா? ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதல்வரையே செக் பண்ணி பார்த்துருக்காங்கண்ணே தஞ்சாவூர்ல. செட்டப் தானே. செட்டப். அவருடைய உட்காந்து பார்த்துன்னுருக்காரு. கரெக்ட்டா பண்றீங்களா? ரைட்டு அப்படின்னு. சாக்லேட் குடுத்தாரு முதலமைச்சர். இதுக்கு ஒரு திட்டம் குடுக்கல. அது ஏதோ பெரிய விஷயம். அதான். அவரு ரைட்ண்ணே. இவர மடக்குனாங்களா? எடப்பாடி எடப்பாடி ஆமா மடக்குனாங்க. எடப்பாடி மடக்கினாங்க. கன்னியாகுமரி போகும்போது மடக்கியிருந்தாங்க. ரைட்ண்ணே. திமுக கூட்டணி சார்பா எல்லா கட்சியுமே வேட்பாளர்கள் அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடிண்ணே நேத்து ஒரு பார்ட்டி ஈவினிங் வந்து அட்டனுக்கு குடுத்துருக்காரு கூட்டணி கட்சிகளுக்கு உள்ள தலைவர்களுக்கெல்லாம். அது நான் என்ன சொல்றேன், பார்ட்டி குடுக்கும்போதே ஏதாவது வச்சிடலாம்ல. எல்லாம் சுகர் பார்ட்டிங்க. எல்லாம் மாத்திரை போட்டு உட்காந்துச்சு. கமல் சார் கனிமொழிலாம் அப்படி போயிட்டாங்க. எல்லாம் ஏன் அப்படி உட்காந்துருக்காங்க கனிமொழி? அப்படி. ரொம்ப டயர்லண்ணே. இவ்வளோ 550 தேர்தல் வாக்குறுதி இல்லண்ணே. அவரு அப்படியே இருக்காரு. விட்டா அவரு இருக்கிறதுலே வயசானவர்ல இவரு வீரமணி. ஆமா. கீழே கமெண்ட்ல போட்டுக்கிறான். எப்படா சோறு போடுவீங்கன்ற மாதிரி உட்காந்துருக்காரு வீரமணி. அது உண்மையிலேயே இதுதான். அவரு ரொம்ப நேரம் பெருசா பேசலையே. யாருமே அது பெருசா ஏன்னா பேசல. அவருக்குள்ள குற்ற உணர்வு இருக்கும்ல. கமலஹாசன் உட்காந்து பார்த்துனுங்கிறாப்புல. பேட்டா நான் கட்சியே காலி பண்ணிட்டு எல்லாம் சந்தோஷமா ஆனா எல்லாரும் அவரை வந்து தியாகின்னு பாராட்டிட்டாங்க. ம். பாராட்டாத ஆட்கள் இல்ல. எல்லாருமே அவரை தியாகின்னு பாராட்டிட்டாங்க. அதனால என்ன யூஸ்? ஒரு யூஸ் கிடையாது. தியாகி பட்டம் தான் கொடுப்பாங்க. ரைட்ண்ணே. திமுக கூட்டணி சார்பில் முக்கியமான கட்சி விசிக. அண்ணன் வந்து எனக்கு தெரியலண்ணே, இந்த வருடத்தோட வேதனையின் நாயகன் சொல்லி ஒரு அவார்டு கொடுக்கலாமான்னு தெரியல. வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணதுலேயும் வேதனையில் பேசுறாரு. ஐயா இதுதான் என்னோட கடைசி தேர்தல், நானா சூஸ் பண்றது, இனிமேல் மாவட்டம் தோறும் சூஸ் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தாரு. அவரு சொல்றதும் சரி, பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றதும் சரி, ஏன்னா நல்ல இது குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கணுன்றது. அந்த மெத்தட் சொல்றீங்களோ? சாவுங்கடான்றோம். ஒரு 25 பேரடா கூலிக்கு போடுங்க. யார் வருது பாப்போம். யார் வருது? அவரு என்னமோ வாரிசு கிரிசுன்றாரு. உன் கட்சி உருவானதே வாரிசு தான். நேருல இருந்து இந்திரா காந்தில இருந்து எல்லாருமே. இங்க இவரு வந்து சொல்றது நல்ல ஐடியா. மாவட்ட நிர்வாகம் டிஎம்கே அந்த செட்டப் வச்சிருந்தாங்க. இந்த தடவைலாம் மாத்திட்டாங்க. டிஎம்கே ஒரு பயங்கரமான ஒரு இதுல கார்பரேட் இது மாதிரி போயிடுச்சு. நாங்க தான் அப்படின்னு. இல்ல முன்னாடி ரொம்ப கட்டமைப்பு பயங்கரமா 96லலாம் அந்த ஜனநாயகம்லாம் இப்ப கிடையாது. கிடையாது. இன்னொன்னு அந்த ஒரு ஆதிக்க இது எல்லாரும் அதாவது பணம். அதனால யாரும் யாரையும் பகைச்சிக்க மாட்டாங்க. பிசினஸ் கட்சி மாதிரி போயிடுச்சு. அதனால அந்த ஒரு இது யாருக்கும் மரியாதை கிடையாது. அவர் படிக்கும்போது துரைமுருகன் பக்கத்துல வந்தார் பாத்தீங்களா? என்ன பண்ணாரு அப்படின்ட்டப்பல. நீங்க படிக்கிற இது வேட்பாளர் இது வந்து என்ன அவர் தெரிஞ்சுக்கிட்டா பார்த்தீங்க, மீடியா முன்னாடி படிக்கிறீங்க, அவர் தெரிஞ்சுக்கிட்டா பொதுச் செயலாளருங்க. அதான் ரெஸ்பெக்ட் அந்த அளவுக்கு தான். எனக்கு இருக்கான்னு பார்த்துருப்பாரு. ரைட் இருக்குப்பா, ரைட் போ, அடுத்தது பார்ப்போம். அதான் எட்டி பார்த்துருப்பாரு. அதான் திருமாவளவன் அண்ணனுடைய வேட்பாளர் பட்டியலில் ரொம்ப ஆச்சரியமானது அண்ணனே போட்டி போடுறது. அதை வந்து வார்த்தையும் சொல்லியிருக்காரு, எனக்கு இந்திய லெவலில் விட இனிமேல் தமிழ்நாடு அரசியல் இந்த தேர்தலுக்கு அப்புறம் மாற இருக்குன்னாரு. அங்கே செல்ஃப் எடுக்கல, அதை இங்கே வந்துட்டாரு. போய் இவங்கலாம் வந்து பார்லிமெண்ட்ன்றது வேறுங்க. சும்மா எங்க மாதிரி ஒலை போட்டலாம் முடியாது. பாயிண்ட்ஸோட இறங்கி அடிச்சிருவாங்க. நேரத்தெல்லாம் அமித்ஷா அவர்கள் ஓட விட்டது மறக்கவே மாட்டாங்க காங்கிரஸ்காரர்கள் இனிமேல். அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை அதில் நடந்தது விசிகால. நிறைய வேட்பாளர்கள் அவங்க ஜெயிச்ச வேட்பாளர் யாருக்குமே சீட்டில் திருப்பியும் போட்டி போட கொடுத்தது சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் வன்னி அரசு அவர்களுக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அண்ணன் திரும்ப அவர்கள் நிற்கிறாரு. நான் அன்னைக்கு காலையிலேயே சொல்லிட்டேங்க, உங்கள் இதில் தான் சொன்னேன். சொல்லி முடிச்சு அடுத்து என் இதில் பேசக்குள்ள பட்டியல் வந்துச்சு.
நான் ஒரு நாள் முன்னாடி இந்த தகவலை பேசியிருக்கணும். யார் யாருக்கு என்னென்ன தொகுதின்னு உட்பட சொல்லியாச்சு அன்னைக்கு. ஆமாம். உங்க இதில் தான் சொன்னேன். அடுத்தது உங்க தான் 8 மணிக்கு வந்தா அப்புறம் தானே ஒளிபரப்பாகுது. அதனால அது பெருசா தெரியும். காட்டுமன்னார் கோயிலில் திருமணம் நிற்கிறது எப்படி பார்க்குறீங்க? காட்டு மன்னார் கோயில்லாம் அவருக்கு சக்தி வாய்ந்த இதெல்லாம் கிடையாதுங்க. அடிச்சு பிடிச்சி பாஸ் ஆனது. ஏன்னா சிதம்பரம் தொகுதியோட கான்செப்ட்ல ஆமா. ஏற்கனவே அங்கே வாக்கு சதவீதம் கம்மியாக இருந்த ஏரியா தானே அது? நீங்க 5 தொகுதியில் தோத்துட்டாங்க 2019 எடுத்து பாருங்களேன். 5 தொகுதி தோல்வி. ஒரு தொகுதி மட்டும் காப்பாற்றி 27,000 வாக்கு குறைவா இருக்கு. குறைவாக இருக்காரு. காட்டு மன்னார் கோயிலில் 30,000 வாக்கு கூடுதலாக வாங்கி 27 - 30 3000 ப்ளஸில் ஜெயிச்சார். ஜெயிச்சாரு. காட்டு மன்னார் கோயில் காப்பாற்றி விட்டுச்சு. ஆனால் அதே காட்டு மன்னார் கோயில் இவரு தோத்துருக்காரு. ரவிக்குமார் தோத்துருக்காரு. இவரு தோத்துக்கிறாரு. முருகுமாரை நாங்கள் வெயிட்டான ஒரு கேண்டிடேட். இப்போ அவரை பக்கத்து தொகுதி மாற்றிட்டாங்க. பாமக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த அவர் டாக்டர் அன்பு வந்து பயங்கர அங்கே நல்ல வேலை செஞ்சிருக்காரு களத்தில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லப்படுது. ஏடிஎம்கே டாமினேஷன் இருக்குல்ல அங்கே. ஆமாம். அது ஒன்று. விஜய் பட்டியலின் இளைஞர்கள் வாக்கு பிரிக்கிறார்ல, அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் இருக்கு. நீங்கள் 3000 தப்பிச்சிங்க. 2000 5000 ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்காங்க. 5000 வித்தியாசம்லாம் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இது ஒரு பெரிய சிக்கல் வர வந்து முடியும். அண்ணனோட முடிவு விபரீத முடிவுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், தோத்துட்டாருன்னா அசிங்கம் தானே. இந்த தேர்வை தவிர்த்திருக்கலாம். ஏன் அந்த மாதிரி இறங்குறாரு? அவருக்கு அது சலிச்சு போச்சு போல டெல்லி. அது ஒரு காரணம். திமுக கூட்டணியில் இன்னொரு பெரிய கூட்டணி வந்து கட்சிங்கிறது நம்ம தேமுதிக. பிரேமலதா அவர்கள் வந்து விருதாச்சலம், விஜய் பிரபாகரன் அவர்கள் விருதுநகரில் போட்டி போடுறாங்க. தம்பிக்கு ஏற்கனவே ராஜ்யசபா சீட் வாங்கியாச்சு. இன்னும் இருக்கிற ஒரே ஒரு மகன் தான். அவருக்கு எப்போ சீட் வாங்கி அவர் இதுக்குள்ளே வர மாதிரி இல்லை. அதனால ஏதோ சரி அதுக்கு தனியாக நிப்பாட்டியிருக்காங்க போல இருக்கு. எப்படி பார்க்குறீங்க தேமுதிக வேட்பாளர் லிஸ்ட்டை? அவங்க வந்து நினைத்ததை முடிப்பவள். நினச்சி தான் முடிச்சிட்டாங்க. மிரட்டி வாங்கிட்டாங்க. விருதாச்சலம், ரிஷிவந்தியம், குடியாத்தம் வேணும் அப்படின்னதில் லாஸ்ட்டில் கெஞ்சி கூத்தாடி விருதாச்சலம் மட்டும் கொடுத்துட்டாங்க. விருதுநகர் வாங்கிட்டாங்க. ஜெயிக்க மாட்டார். அங்கே மாணி தாக்கூர் கற்றுக்குன்னு கத்தினார். விருதுநகரும் அவர் கையில் இல்லை, வடக்கும் கையில் இல்லை. சிவாசிலேயே இதாக வேலை செய்வாரானே, பேசிகிட்டே இருப்பாரா, ட்விட்டர் போட்டு வேலை செய்வா வாய்ப்பு இருக்குமா? சிவகாசி இப்போ இவங்க கையில் தானே இருக்குது. ராஜேந்திர பாலாஜி சிவகாசி நிற்கிறாரு அதிமுக சார்பா. இப்போ இவங்க சார்பாக காங்கிரஸ் வாங்கியிருக்காங்கல்ல, எப்படி போய் முடிய வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது வேலை செய்ய, அதாவது ஒரு வேலை செஞ்சு காங்கிரஸ்காரங்க இவங்களை பேசுனாங்கன்னா ஏதாவது நியாயம் சொல்லலானே. இவங்க பேசாமல் வெறும் ட்விட்டர்லேயே இருக்கிறாங்களே, எப்படி அது வந்து எடுபடுமா அந்த வார்த்தைகள்லாம்? திமுகவில் என்ன வேலை செய்கிறாங்க? ஆனால் களத்தில் சில தொண்டர்கள் ஆளுங்கட்சி கான்ட்ராக்ட் எடுப்பான், போவான் வருவான், நின்றுக்கிட்டு இருப்பான், அப்படி போவான் வருவான். அவனை கூப்பிட்டு கட்சி வேலை என்ன பார்த்த, கட்சியை என்ன பண்ணேன், உன்னுடைய அரசியல் பண்ணினான்னு கேளுங்க. கட்சி ஆஃபீஸ் போவேன், வருவேன், இது பண்ணுவேன். எப்போவாவது ஏதாவது ஓசியில் கொடுக்குன்னா அங்கே நின்று கொடுப்பாங்க. அந்த பூத் ஏஜென்ட்ஸோட வேலை பெரிய பங்கு தானே, அது நல்லா பண்ணுறாங்கல்ல திமுக, அது இல்லைன்னு மறுக்க முடியும். லோக்கலில் ஒர்க் பண்ணுவாங்க. முன்னெல்லாம் வந்து இன்னும் ஜாஸ்தி இருந்ததுங்க. இப்போ அதெல்லாம் கிடையாதுங்க. முன்ன ஒவ்வொரு வட்ட செயலாளரும் ஏதாவது மக்களுக்கு ஏதாவது வேலை இது பண்ணிட்டு இருப்பான், ஏதாவது கவர்மெண்ட்டு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுப்பான், ஸ்கீம் அது இது. இப்போ அதெல்லாம் வந்து இவங்களுக்கே வட்ட செயலாளரும் கிடைக்கல. இன்னும் ஒரு கட்டத்தில் பல பேர் தெரியவே இல்லை. டிஎம்கேலாம் நீங்கள் நகர்ப்புறங்கள்லாம் நீங்கள் கவுன்சிலரோ யாரையும் கேட்டு பாருங்கள், யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி தான் ரைட்டு. உங்கள் வழிகாட்டுதலின் பேரில் இயங்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. எப்படி பார்க்குறீங்க? அதில் வேட்பாளர்கள் யாராவது நல்ல முகங்கள் நீங்கள் பொதுவாக அவங்க இதில் வந்து இப்போ சவுந்தரராஜன் மறுபடியும் திருவற்றியூர், அவர் நல்ல கண்டிடனே டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்குமா? டஃப் கொடுப்பாரு. அதெல்லாம் இப்போ எது கேண்டிடேட் வந்து யார், குப்பன்னு சங்கர் பார்த்துக்குவாப்புல எல்லாமே நீ வந்து அப்படின்னு. அதனால் குப்பன் ஜெயிக்க தான் அங்கே வாய்ப்பு இருக்குது. இவர்கள் போராடுவாங்க. மற்றபடி இவங்க தாவேகா பழனியில் உள்ள வேட்பாளர்னு, பழனியில் கம்யூனிஸ்டோட வேட்பாளர் பாண்டியன் அவர் ரொம்ப பழைய ஆள். அவர் பல தடவை நின்றுருக்காரு. வேறு அவருக்கு இதுக்கு முன்னாடி முன்னால் சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காரா? ஜெயிச்ச மாதிரி இல்லை. ரைட் இல்லை. இது இவங்க லதான்றவங்க இது அவருக்கு அந்த நாகை மாலிக்கு பதிலாக லதாவை நிப்பாட்டி வச்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து குளச்சலா விலவங்கூடா பத்மநாபபுரம். அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஒன்று அங்கே கேண்டிடேட் பிஜேபி கேண்டிடேட்டை பொறுத்து மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். கண்டிப்பான பிஜேபி காங்கிரஸோட வேட்பாளர் லிஸ்ட்டு இன்றைக்கி வர வாய்ப்பு இருக்குமா? பியூஷ் கோயல் அவர்கள் சென்னை வந்திருக்கிறாரு. நாளைக்கு வருது பிஜேபி இது. காங்கிரஸ் எப்போ வருது? காங்கிரஸும் நாளைக்கு வந்துடுது. எல்லாம் டெல்லியில் தான் இருக்காங்க. அண்ணன் ராகுல் இதில் இருக்காரு, கேரளாவில் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காரு. அப்படியா? பிரச்சாரத்துக்கு வந்திருக்காப்புல. சரிண்ணே, திமுகவோட தேர்தல் அறிக்கைண்ணே, இதை நம்ம பேசினாலே நமக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த தேர்தல் அறிக்கையில் 8000 கூப்பன் கொடுத்துருக்காங்க.
அது நீங்கள் பக்கத்தில் இருக்க கடையில் போயிட்டு கிஃப்ட் வச்சிருங்க, gift வச்சிருந்தேன். கிஃப்ட் வச்சிருந்தேன், அது கொடுத்துருவாங்கண்ணே. பக்கத்து கடையில் போய் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம், ஏதாவது ஜாமான் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் 8000 ரூபாய்க்குள்ள. அது எந்த கடைக்கு வந்து பொருந்துங்கிறது தெரியல, அதை பற்றின எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து கொஞ்சம் கனிமொழி அக்காவும் சரி கான்ஸ்டன்டைன் இவங்கெல்லாம் இருந்ததுனால இந்த தமிழில் நல்ல புலமையாக விளாண்டுருக்காங்கண்ணே. மருத்துவம் மற்றும் அனைத்து நுழைவுத் தேர்வுகளும் தேசிய அளவில் இருக்கிற நுழைவுத் தேர்வுகளை ரத்து செய்ய வலியுறுத்துவோம். முதல் கையெழுத்து அதுதான் தெரிலண்ணே. அப்போ இந்த மாதிரி விஷயம். அப்புறம் 2000 ரூபா அந்த வழக்கம் போல் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு. சில அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா வந்து போக்சோக்கு தனியாக நீதிமன்றங்கள் அமைக்கப்படுங்கிற வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயங்களில் சிலது 18 வயது கீழே உள்ளவர்களுக்கு மரண தண்டனை அந்த போக்சோல சிக்கிற அதுக்கு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 12 வயசு கீழே இருக்க தான் செய்யுது. அப்புறம் என்ன இது விளையாட்டு நடுவில்? இந்த வீடுகள் கட்டி கொடுக்கப்படுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தானே, அதை எப்படின்னு இவங்க எடுத்து பண்ணுறது? அது அதில் கர்ப்பவாய் புற்றுநோய் 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அந்த இது ஒன்று சொல்லியிருக்காங்கல்ல, நாங்கள் வந்து அதை பண்ணோம் இது பண்ணுவோன்னு. ஆமாம், அது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அது. இவங்க இங்கே தொடங்கினது என்னமோ இது ஜனவரி 25 என்னமோ 26 ஜனவரி இப்போ தான். இப்போ அது லாஸ்ட்டில் தான் எல்லாமே பண்ணோம் நம்ம ஸ்டாலின் தலைமையில். ஆனால் 36 கோடி இப்போ ஒதுக்கியிருக்காங்க. அந்த நல்ல திட்டம் அது. கர்ப்பவாய் புற்றுநோய்ன்றது நிறைய பேர் பெண்கள் 45 வயதுக்கு மேலே பல பெண்களுக்கு பாதிக்கப்படுறது. கட்டி ஃபார்ம் ஆகுதுலாம். அதை தடுக்கிறதுக்கான தடுப்பூசி நல்ல விஷயம். என்ன விஷயம்னா இந்த திட்டம் மத்திய அரசுடைய திட்டம். அது இவங்க தேர்தல் அறிக்கையிலையும் கொடுக்குறீங்க, செயல்படுத்துறீங்க. 2020 பிப்ரவரி 28 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராஜஸ்தானின் அஜ்மீர் நகரிலிருந்து தேசிய அளவிலான HPV தடுப்பூசி திட்டத்தை தொடங்கி வைத்தார். மருந்து விநியோகம் தமிழக அரசுக்கு தேவையான சுமார் 2.65 lakhs 2,65,000 தடுப்பூசி மருந்துகளை மத்திய அரசு அண்மையில் வழங்கியுள்ளது. இந்த தேசிய திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள 14 வயதுடைய சிறுமிகளுக்கு இலவசமாக தடுப்பூசி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அப்போ யார் திட்டம்? மத்திய அரசு திட்டம். யார் சொல்லணும்? மோடிஜி பாஜக சொல்லணும். யார் சொல்றா? நம்ம சொல்றோம். அது திமுக இப்படி காப்பி அடிக்க நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அதனால இது வந்து 4000 ரூபாயிலேருந்து 14,000 ரூபா வரைக்கும் தனியார் இதில், இங்கே வந்து ஃப்ரீ நம்ம இதில். இது வந்து 2 தவணையாக 6 மாதம் ஒரு தடவை 2 தவணை 6 மாத இடைவெளியில் 2 தவணை போடணும். ஒன்ஸ் போட்டால் அந்த அவங்களுக்கு லைஃப் லாங் பிரச்சனை இல்லாமல் அந்த இது இருக்கும். இந்த தமிழக அரசு திட்டத்தை தனித்துவமாக தொடங்கி முன்னெடுத்தினர். தற்போது மத்திய அரசின் தேசிய திட்டத்தோடு இணைந்து மத்திய அரசு வழங்கும் தடுப்பூசி மருந்துகளை கொண்டு தமிழகம் முழுவதும் இது தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. எப்படி முடியாங்க வரீங்களா? அப்போ இவ்வளவு நாள் கொண்டு வந்த திட்டத்தை இப்போதான் செயல்படுத்தி ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா இவ்வளவு ஸ்லோவாவா இருப்பீங்க? உங்க டக்கு இவ்வளவுதானா? இல்லை அவங்களும் பிப்ரவரியில் தான் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க கொண்டு வரதுக்கு முன்னாடி 1 மாதம் முன்னாடி தகவல் வரும்ல, தொடங்கி வச்ச மாதிரி காமிச்சிட்டு ஸ்கீம் என்னமோ அது அந்த ஊசியெல்லாம் ஃப்ரீயாக வாங்கிக்கின்னு அவங்க எல்லா ஸ்டேட்டும் கொடுக்குறாங்க. இங்கே இவங்க தொடங்கி வச்ச மாதிரி ஒரு கதை விடுறாங்க முதல்வர் வச்சுட்டு. புரியுதா? இந்த விவசாயிகளுக்கு சொல்லப்பட்ட விஷயம் நம்ம பார்த்தோம். இந்த விவசாயிகளோட சங்க தலைவர்கள் இப்போதான் வந்து ஒரு மீட்டிங் போட்டு திமுகக்கு எதிராக ஓட்டு போடணுங்கிறது PR பாண்டியன்லேருந்து எல்லாருமே முடிவு பண்ணியிருந்த விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அந்த அருள் இருக்காருல்ல, ஆமாம், சிப்காட் திருவண்ணாமலை சிப்காட் விஷயத்தில் குண்ட சட்டத்தில் பண்ணார். அவர் தாவேகா வேட்பாளர். எதுலண்ணே? எந்த தொகுதிக்குண்ணே? திருவண்ணாமலைன்னு நினைக்கிறேன். அங்கே தான் அவர் நல்ல டஃப் கொடுக்க ஒரு கேண்டிடேட் தானே. அவர் மேலே எந்த ஒரு கரப்ஷன் எதுவுமே இல்லை, அலிகேஷன்ஸுமே இல்லாத ஒரு விஷயம். ரைட்ண்ணே. இந்த விஷயங்கள் தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளை வந்து ஈர்க்கிறதுக்காக நிறைய திட்டங்கள் சொன்னேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் போன இதில் கொடுத்ததே செய்ய முடியாதது நம்ம பார்த்துருக்கோம். அன்புமணியன் அவர்லேருந்து பல அறிக்கையில் விட்டுருக்காரு. இப்போ வந்து இந்த இப்போங்க 4 நாளைக்கு முன்னாடிங்க மழை பெஞ்சு நெல்லுலாம் கொள்முதல் போச்சுங்க. இந்த இடங்கள்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மோட்டார்கள், அதாவது எதுவுமே ஃபிக்ஸ் ஆகாத அந்த நம்ம என்ன சொல்றாங்கன்னா அளவீடு இல்லாத மோட்டார்கள் அது வந்து ஃப்ரீயா வழங்கப்படுங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. நவீன மோட்டார் மாற்றி அமைக்கப்படும் இருக்காங்க. அதே மாதிரி இந்த கரும்புக்கும் சரி நெல்லுக்கும் உண்டான கொள்முதலுக்கு உண்டான விலையில வந்து மாற்றி கொடுப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விவசாயிகளுக்கு சொன்னது சொல்லியிருக்காங்க. எல்லா பக்கமும் வழக்கம் போல அறிக்கை. உலகிலேயே விவசாயத்துக்கான தனி பட்ஜெட் போட்டோம். ஆமாம், 505க்கு 404 முடிச்சிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க அக்கா நேற்று பேசும்போது கனிமொழி அக்கா. இன்னைக்கு 550 அறிக்கை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வெற்றி விளம்பரமா எப்படி பார்க்குறீங்க? அவங்களுடைய அந்த இது லேட்டாக வந்தது, அந்த இதை ரெடி பண்ணதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம், ப்ளஸ்ஸு அவர்கள் வெளியிட்ட நேரத்தில் அதுக்கு அது பெரிய அளவில் வைரல் ஆக்கியிருக்கணும்ல. ஆமாம், அது இந்த தடவை அந்த 5000 ரூபா கொடுத்தாருல, ஞாபகம் இருக்கா?
என்ன வைரல் அது? ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் நடிகர் சத்யராஜ் பொண்ணு ஊரில் இருக்கிற எல்லாரையும் சொல்ல வச்சு பத்திரிகைகள் அதெல்லாம் பண்ண வச்சாங்கல்ல. ஏன் இதுக்கு எதுவும் பண்ண முடியல? ஏன்னா அறிவிப்பே எப்பவுமே திமுக அறிவிப்பு வெயிட்டா இருக்கும். கலர் டிவி கொடுக்கப்படும், நீட் தேர்வு ரத்து, இந்த மாதிரி ஒரு ஒரு அட்ராக்ஷனோட அறிவிப்பு இருக்கும். இந்த தடவை அறிவிப்பே முதல்வர் சொன்னது வந்து காலை உணவு திட்டத்தை 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் விரிவாக்கப்படும். அது யாரும் காது கொடுத்து கேட்க கூட இல்லை. நீங்க ஸ்டார்டிங்கே இந்த மாதிரி இந்த தடவை ஸ்பார்க்கலா இல்லைண்ணே. இது வந்து ஒரு பெரிய ஒரு இதுவே கிடையாது. எல்லாரும் அவங்க வந்தாலும் பண்ண போறாங்க. ஆமா. காலை உணவு ரத்தா பண்ண போறாங்க. அதை டெவலப் பண்ணலாம். சத்துணவு என்னாச்சு? டெவலப் ஆகி இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்திருக்கு. அதனால அதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய திட்டம் மாதிரி நீங்க அறிவிச்சீங்கன்னா எப்படி ஜனங்க பார்ப்பாங்க? அதனால இவங்க பண்ற எல்லாமே இந்த தேர்தல் அறிக்கையில பாருங்க. ஒரு எத்தனை பக்கம் பாருங்க, ஒரு 8-10 பக்கம். ஆமா, மாநில உரிமைகள் உள்ளடக்கம் சொல்லி எல்லாம் போட்டு இவர் பாருங்க. இவர் என்னென்ன பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு விஷயத்த போட்டிருக்காங்க. இதெல்லாம் தேர்தல் அறிக்கையில கொண்டு வந்தா இப்போ இவ்வளோ விஷயங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா கொள்கை உறுதிமொழி இங்க வந்து அறத்தால் சிறந்த அன்பால் தலை தோங்கும் தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் இவருடையது. அப்புறம் இவருடைய இந்த சாதனைன்னு சொல்லிட்டு இது இதில் கொள்கை உறுதிமொழி இங்கே இருந்து கொண்டு வராங்க. இதில் பார்த்தீங்கன்னா மாநில உரிமைகள் தேர்தல் அறிக்கையில் மாநில உரிமைகள், கலை மற்றும் பண்பாடு. கலை மற்றும் பண்பாடுல இன்னும் வந்து ரெட் ஜெயிண்ட்டுக்கு நிறைய மூவிகள் எடுக்கிறதுக்கு எதுவும் ஸ்கீம் எதுவும் இருக்காங்க? என்னமோ ஆர்ட் அப்ரிசியேஷன் கோர்சஸ், ஸ்பெஷல் கைட்ஸ் சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது கேட்கறதுக்கு. டிஜிட்டல் லைப்ரரி எல்லாம் நல்லா வருமானம் தெரியுது. அதுதான் மேட்ரு. அப்புறம் செம்மொழி தமிழ் வளர்ச்சியின் பற்றி பாடலை நாங்கள் தான் இது பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு அந்த இது தொல்லியலில் ஒரு நல்ல ஒரு விஷயம் அவங்க சொல்கிறது நல்ல விஷயம். ஆனால் இது எல்லாமே நீங்கள் மத்திய அரசுக்கு எதிரான்ற மாதிரி பேசுறது தான் ஏற்றுக்க முடியாது. இந்த சொல்கிறாங்களா மைசூர் கல்வெட்டு தரவுகளை ஆவணப்படுத்துதல், மைசூரில் உள்ள இந்திய தொழில் துறையின் கிளை அலுவலகத்தில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் கல்வெட்டு படிகள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இவற்றில் டிஜிட்டல் மயமாகட்ட கல்வெட்டுகளை நீதிமன்ற ஆணைப்படி இந்திய தொழில் பெறப்படும். இவற்றை முழுமையாக ஆய்வு செய்து உரிய வரலாற்று தமிழ்நாடு கல்வெட்டு பெருங்கஞ்சன் பெயரில் 100 வரிசையாக வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும். இதன் மூலம் இதுவரை அறியப்படாத தமிழ்நாடு இடைக்கால மற்றும் பிற்கால வரலாற்று சான்றுகள், அது தமிழர்களின் வரலாற்று தொன்மை அறிவியல்பூர்வமான நிறுவியுள்ள கீழடி குறித்த அகலாறு அறிக்கையை விரைவில் வெளியிட ஒன்றிய அரசை தொடர்ந்து வலியுறுத்துவாங்க. அவங்க கேட்கறத கூட உடனே விரைவில் வெளியிட்டுவாங்க. அப்புறம் வரலாற்றுக்கு முற்பட்ட கால இடங்கள், ப்ரீ ஹிஸ்டாரிக் சைட்ஸ், நடுக்கருக்கள், ஹீரோ ஸ்டோன்ஸ், பாறை ஓவியங்கள், சிற்பம், வரலாற்று சின்னங்களை முழுமையாக கண்டறிந்து டிஜிட்டல் முறையில் ஆவணப்படுறது நல்ல விஷயம். இவை அனைத்தும் அரசு பாதுகாப்பில் உள்ள நினைவு சின்னங்களாக ப்ரொடக்டட் மானுமெண்ட்ஸ் அறிவிக்கப்பட்டு ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்படும். நம் முன்னோர்களின் வரலாற்றை பேசும் நடுக்கருக்கள் போன்றவற்றுக்கு முன்னுரிமை. இதுதான் நம்ம அடுத்த ஜெனரேஷன் தெரியும். அப்புறம் இதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஓகே. ஏன்னா இந்த துறைக்கு யார் அமைச்சராக இருப்பான்னு பார்க்கணும்ல. தானே வராங்க, நிதியமைச்சர் கீழே தானே வரும். நிதியமைச்சர் கீழே வரும். அந்த நிதியமைச்சரோட வேலையை நமக்கு தெரியுமா? எது கண்டுக்கிடவே மாட்டாங்களா இருந்தது. அதே மாதிரி இலங்கை தமிழர்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுங்க என்ன பண்ணீங்கன்னா பார்த்தாங்களா இலங்கை தமிழர்கள். அயலக தமிழர் நலன் இந்த பஸ் விட்டாங்களா? இப்போ இதுக்கெல்லாம் பஸ்ஸு, ஆல்மோஸ்ட்லாம் பஸ் காப்பாற்றி கொண்டு வர. கோயத்தில் ஒரு ராமநாதபுரத்துக்கு ஒருத்தர் இறந்து. வேளாண்மை மற்றும் உழவர் நலன் அதில் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் தான் வேளாண்மை நிதி அறிக்கை கொண்டு வந்தோம், இவ்வளோ ரூபா ஒதுக்கீடு பண்ணோம் அதுன்றாங்க. வழக்கம் போல மேற்கு கிழக்கு தொடர்ச்சி மலையில் ஒரு பெரிய ஒரு சுவாரஸ்யமான பாருங்க. மேற்கு கிழக்கு தொடர்ச்சி மலையில் 1000 மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு கட்டப்படும். எது? குவாரி இடங்கள்ல உடச்சி அந்த இது மண் கல் எல்லாம் இருக்குது. அந்த குவாரியில் ஒரு இது வரும்ல. ஆமா, ஏர்த்தோர்க்கு உள்ளது பள்ளம் தோன்றது அதுவா? மிச்சம் வச்சிருக்க மழை என்னன்னு கண்டுபிடிக்காங்க போல இருக்குன்னு. மண்வள அட்டைகள் 43 உணவு உற்பத்தி 125 லட்சம் மெட்ரிக் டன்னாக உயர்த்தப்படும். சில விஷயங்கள் வந்து நம்ம தனியாகவே இருக்கிறோம், யுனிக்கு. அது எந்த ஆட்சி வந்தாலும் போனாலும் அதெல்லாம் இவர்கள் சாதனைன்னு சொல்லிக்கிற ஏற்பாடுலாம் சில இதெல்லாம் நடக்கும். 125 மெட்ரிக் டன்னாக உயர்த்தப்படும். டபுள் விளைச்சல் விளைஞ்ச போன டெல்டாவில் என்ன பண்ணீங்க? கொள்முதலை ஒழுங்கா பண்ணல. அதை போய் பார்க்க கூட இல்லை. ஆமாம். நெல் விளையும் பகுதிகளில் செயல்படும் நேரடி கொள்முதல் நிலையங்களில் நகரும் நெல் உலர்த்திகள் தேவைக்கேற்ப வழங்கப்படும். தானிய சேமிப்பு கிடங்குகள், சிலோ ஸ்டோரேஜ். நெல்லில் ஈரப்பதம் கூடுதலாக இருக்கும் பருவங்களில் கொள்முதல் செய்வது பெரும் சவாலாக உள்ளது. 20% ஈரல் அதை உருவாக்காங்களாம். நீரின்றி அமையாத உலகு நீர் மேலாண்மை 2011 வரை தமிழகத்தில் 43 அணைகள் கட்டப்பட்டது. தூர்வாரும் பணிகள்
ரைட்டு 1967 2011 வரைக்கும் அதிகமாக ஆட்சி செஞ்சது அதிமுக தானே. ம். ம். குடிமராத்து அப்படின்னா சென்னை யாருங்க? மற்றும் பிற மாவட்ட வெள்ளத்தடுப்பு பணியில் 1640 கோடி ரூபாய் மதிப்பீடு மேற்கொள்ளப்பட்டதால் வெள்ள நீர் பாதிப்பின்றி மக்கள் பாதுகாக்கப்பட்டனர். மழை வராதனால பாதுகாக்கப்பட்டன. 5 ஆண்டுகளில் ஊரக வளர்ச்சித்துறை மூலம் தமிழ்நாடு அனைத்து மாநிலம் என்ன அப்போ 4000 கோடி ஆச்சு? அதை பத்தி எங்கேயுமே போடல. எதுவுமே போடல. இல்லைண்ணே இதுல கூட மீடியாவோட பங்கு இருந்தது. அவங்க ஒத்துக்கிட மாட்டேங்காங்க பார்த்தீங்களாண்ணே. ம். கேமரா தூக்கிட்டு போனதுனால தான் வானிலை மாறிச்சு. ஆமா. அப்புறம் மருத்துவம் மற்றும் மக்கள் சுகாதாரத்துறை. நேற்று மருத்துவம் சொன்னதுனால நேற்று ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்களா 4 மாத குழந்தை வந்து தவறான மருத்துவம் மூலமாக இறந்துருக்கு. அது பெருசா எந்த மீடியாலும் பெருசா இதாக்கப்படலை. தாவேகக்காரங்க தான் அங்கே போய் போராடினாங்க. போராடினாங்களா? ஆமாம், அவங்களே கைது செய்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஆமா. அது ஏதோ ஒரு தள்ளுமுள்ளாகி டிசி மேலே ஒரு இதாகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மகளிர் மேம்பாடு. இதில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கலண்ணே. அந்த சுவாரஸ்யமான மேட்டரே அதானே. ம். அதாவது அடுத்த 5 ஆண்டுகளில் ம். 25 லட்சம் கோடி ரூபாய் அந்நிய முதலீடை ஈர்த்து 50 லட்சம் பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்பு. அது 11 லட்சம் ஈர்த்த மாதிரியா? ஈர்த்த மாதிரி. ஆனால் 50 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு. ம். அது வேற இல்லாமல் வருஷத்துக்கு 1 லட்சம் பேருக்கு நம்ம வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் 5 ஆண்டுகளில் 5 ஆண்டுகளில் 1 லட்சம் பேருக்குன்னு. ஆமாம். மொத்தம் 5 ஆண்டுகளே 72,000 பேருக்கு என்னமோ தான். 56,000 வந்து எடப்பாடி அவர்கள் சொல்றாரு. இது இவங்க 72,000 சொல்றாங்க. வேற ஒன்றும் இல்லை. இது ஃபுல்லாக ஸ்கூல் புக் படிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. சிறுபான்மையினருக்குன்னு ம்? சிறுபான்மையினருக்கு உள்ளதுலன்னு அரபி டீச்சர்ஸ்க்கெல்லாம் வந்து நாங்கள் ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு வந்து சிறுபான்மையினர் மகளிருக்கு வந்து தொழில் தொடங்க லோன் கொடுக்கப்படுங்கிற விஷயங்கள் சொல்கிறது. சிறுபான்மையினரை மீண்டும் அட்ராக்ட் பண்ண பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. வட்டியில்லா கடன். வட்டியில்லா கடன் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது. மகளிர் சுய குழுக்கு கடனை கூட்டுறாங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறது. பத்திரிகையாளர்களுக்கு அதை பண்ணோம் இதை பண்ணோன்னு இருக்காங்க. எல்லாம் என்னண்ணா அடிக்கடி உண்டா பத்திரிகையாளர்? எல்லாம் ஆதரவு பத்திரிகையாளர் தானே பண்ணுறீங்க. இல்லை பண்ணாதவங்களுக்கு அடிக்கடி உண்டா? அடிக்காமல் இருந்தால் ரைட்டு. இதில் வந்து அந்த ஒரு திட்டத்தை கொண்டு வரலங்கிற ஒரு இது இருக்கு. பள்ளி கல்வித்துறை சொல்கிறாங்கல்ல, இருக்கிறதுலேயே அதிக அளவு திறந்த வெளி இது வந்து இந்த 5 ஆண்டில் தான் அதிகம்ன்றாங்க. நடந்தது அதிகரிச்சு 1000 மாதிரி பள்ளிகளை கொண்டு வருவாங்களாம். பிஎம்சி அது கொண்டு வர மாட்டோம். அது வந்து வேற. நவோதயா அது வாய்ப்பே இல்லை. அது எங்க தொழிலுக்கு இதாயிரும். இல்லை, இதை பிஎம்சியும் நவோதயா பற்றி புதுசாக வந்த விஜய்கிட்ட கூட அந்த பார்வை இல்லை. அதுதான் பிரச்சனை. இல்லைன்னா தெரியுமான்னு தெரியலண்ணே. அதுதான் உண்மையில் வேதனைக்குரிய சம்பவமாக இருக்கு. தெரிஞ்சவங்களை கூட வச்சுக்கோங்க. வேற என்ன அதில் செயற்கை நுண்ணறிவு வேற இதில் தான் ஸ்பெஷல் இருக்கா? ஸ்பெஷல் ஒன்றும் இல்லைண்ணே. என்னோட கேள்வி அந்த தானே. அந்த 8,000 தான். அதை நீங்கள் ஏதாவது அதுக்கு செயல்படு. கோயில் திருப்பணிகள் 1000 கோயிலுக்கு மறுபடியும் 5000 கோயிலுக்கு மறுபடியும் குடும்பம். நேற்று ஒரு இது விழுந்து ஒரு ஆபத்து தான். அம்மா இறந்து போயிட்டாங்க. 2 பேரும் 3 பேரும். இது தேர்வு ஃபங்க்ஷனில் ஏதாவது நடந்திருக்கு. கோயிலுடைய இதுங்க திருப்பணி முடிச்சது கோயிலுடைய இதுங்க. இன்னைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காருங்க. ஓ அப்படியாண்ணே? ஓ சரி சரி. கோயிலுடைய இது மேல் சோறு விழுந்து அம்மா இறந்து போயிட்டாங்க. இது இப்போ போய் சமீபத்தில் முதல்வர் திறந்து வச்சதுன்னு இன்னைக்கு எடப்பாடி குற்றம் சாட்டியிருக்காரு. நீங்கள் பண்ணுற 5000 கோடி கூட உங்களுக்கு லட்சணம் பார்த்தால இதுதான் இருக்குங்க. இதில் வேற புதுசாக வேற பண்ண போறீங்க அப்படின்னு. இன்னொன்று அந்த காசெல்லாம் பக்தர்கள் கொடுக்குற உண்டியல் காசுலேருந்து எடுத்து போட்டு பண்ணுறீங்க. அதுதான் உண்மைண்ணே. இதை பண்ணிக்கிட்டே நீங்கள் அரசின் சாதனை பேசிட்டு இருக்கிறீங்க. அதாவது எந்த இடத்துலையுமே வந்து கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு கொடுக்கறதே கிடையாது. அதில் என்னன்னா ரசீது அடிச்சு அந்த ரசீதை தான் கொண்டு போய் அவங்க கையில் வச்சிருப்பாங்களே தவிர எதுவுமே கிடையாது. இதில் இங்கே பாருங்க, இந்த 5 ஆண்டு காலத்தில் 8000 பேருந்து வாங்கப்பட்டதுன்னு சொல்கிறாரு. அது என்னன்னு எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லணும். 3673 பழைய பேருந்துகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. இதில் 10,000 பேருந்து அடுத்த 5 ஆண்டுகளில் வாங்கப்படுமா? அது ஈவியா என்னங்கிற அதையும் மென்ஷன் பண்ணலண்ணே. எது ஈவியா அல்லது அது வேற. அதுக்கான கொடுத்தது இடம் கொடுத்தது இதெல்லாம் வந்து கம்யூனிஸ்டுகள் வாய் முடிந்ததுனால தான் இன்னைக்கு இந்த கதி. சிறப்பு கவன பகுதினா யார்? நம்ம உதயநிதி தான். அவரோட திட்டம் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறிவிக்கப்பட்டு 6045 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்ட வடசென்னை வளர்ச்சி திட்டமானது மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இதை வைத்து கோயம்புத்தூர் இங்கே டெல்டா மாவட்டத்தில் இதே சிறப்பு திட்டம் கொண்டு வர போகிறாங்க. கோயம்புத்தூர் பக்கம் அவங்க மேற்கு மண்டலத்தில் இதே மாதிரி சிறப்பு திட்டம். சவுத்துக்கு தொழில் வளர்ச்சி திட்டம் ஒன்று கொண்டு வரும். இல்லை, இந்த என்ன வடசென்னை வளர்ச்சி திட்டம் 6000 கோடி அங்கே என்ன பண்ணியிருக்காங்க தெரிலண்ணே. யாராவது அவங்க கட்சிக்காரங்க வீட்டில் போய் பார்த்தா தெரியுண்ணே அது மாதிரி வளர்ச்சி இருக்கான்னு.
அங்கே ஏதோ கிளர்ச்சி தான் வந்திருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். உங்கள் வீட்டுக்கு விளக்காவேன், நாட்டுக்கு தொண்டனாவேன், மக்களுக்காக கவலைப்படும் தலைவனாக இருப்பேன். மக்கள் கவலைப்படும் தலைவனாக இருப்பேன்ற மாதிரி படிச்சு. மக்களால் கவலைப்படல. மக்களுக்காக கவலைப்படும் தலைவனாக இருப்பேன். மக்கள் கவலைகள் தீர்ப்பதில் முதல்வனாவேன். ஏன்னா 5 வருஷத்துல இருக்கும் எங்களுக்கு என்னென்ன கவலை இருக்கு? 5 வருஷம் நீங்க என்ன அதை கூட நல்லா ஒழுங்கா எழுதக்கூடாதா? எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அவர் போட்டு சொன்னார் பாருங்க, தமிழர்களே கடலில் தூக்கி எறிந்தாலும் கட்டுமரமாய் மிதக்கும். அந்த மாதிரி காலத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். கண்டிப்பான. இறுதியான ஈரான் போர்ல என்ன மாற்றம்னு? ஈரான் போர் நேற்று அவர் கர்க் நான் கைப்பற்றுவேன் அப்படின்றாரு. ஏன்னா அவரு நான் நல்லா தெரிஞ்சு போச்சுண்ணே, ஷேர் மார்க்கெட்டுக்காக நேற்று மட்டுமே 4 ட்வீட் போட்டிருக்காரு. 4 விதமான ட்வீட் போட்டிருக்காரு. இவரை வச்சு நம்ம என்ன நேத்து ரொம்ப டவுன்ன்றாங்க. ஆமாண்ணா, சரியான மார்க்கெட் படுவீழ்ச்சின்றாங்க. பங்கு சேர்ந்து 1700 பாயிண்ட் இறங்கி இருக்கு. நிஃப்டியுமே அவ்வளோ பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருந்தது. ஒரு பெரிய மாற்றத்தை பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த கூத்தில் என்னன்னா, கார்க் ஐலாண்டை நான் தூக்கிடுவேன், அதுக்காக தான் நான் இந்த போராட்டம் நடத்துறேன்னு ஒரு விஷயத்தை சொல்றாரு. அதுக்கப்புறம் ஈரான்கிட்ட வந்து நல்ல ஒரு அணுகுமுறை நடந்துட்டு இருக்கு. போர் பற்றின விஷயங்கள் பேசுகிறோம். 2 பேரும் நல்லா இதுவாக போகிறோம், சுமூகமாக போகிறோன்றாரு. எல்லாம் சொல்லிட்டாருண்ணே. அவங்க மார்க்கெட்டு டவுனில் போயிட்டு இருக்கு, ரொம்ப மோசமாக போயிருக்கு. நம்ம மார்க்கெட்டு எல்லாம் உலகம் முழுவதும் மார்க்கெட் மோசமாக இருக்குது. இஸ்ஃபகானில் உள்ள சென்டரை என்னது ஈரானில் உள்ள சென்டரை அட்டாக் பண்ணியிருக்காங்க, அட்டாமிக் சென்டரை. ஈரானும் சும்மா இல்லை, இஸ்ரேலோட ட்ரேட் சென்டர் ஃபுல்லாகவே என்னது சென்டர் அடிச்சிட்டான். பெட்ரோலியம் அடிச்சிட்டாங்க. குவைத்தில் ஒரு முக்கியமான இது அடிச்சிட்டாங்க. அமேசானுடைய 2 இது டேட்டா சென்டர் அடிச்சிட்டாங்க. இது என்ன, எந்த இதுக்கு நிப்பாட்டுறதுக்கு வழியே இல்லையா? இது என்னதான் பண்ணா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அமெரிக்க மக்கள் தான் முடிவு பண்ணணும். கிளர்ச்சி வந்தால் தான் முடிவாகும். பெரிய கிளர்ச்சி வந்தால் தான் முடிவாகும். இவனை அடிச்சிட்டு இருக்கு, அவனை அடிச்சிட்டு ஹார்முஸை கைப்பற்றுன்றாரு. அது பொது வழியாக மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு. ஐயா, அதை அடைக்காத ஒன்று நீ வந்ததுனாலதான் அடைச்சி வச்சிருக்கா. என்னைக்கு அவன் அடைச்சான்? நீ வந்ததுனாலதான் அடைச்சி வச்சிருக்க. என்ன சொல்றேன், ஹார்முஸையும் கர்கையும் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு மிரட்டுறதுக்கு தான் இந்த ட்ரூப்ஸ் எக்ஸ்ட்ரா அடிக்கிறது அனுப்புறதுன்னு. அது 50,000 இருக்காது. எவ்வளோ இன்னும் அந்த இது ஒன்று போயிருக்குது. டிகோ காஷிலேருந்து ஒன்று வந்துச்சு. ஆமாம். வேற என்ன, ஏற்கனவே 5000 பேரோட அந்த இது நிற்கிது. இல்லைண்ணே, 53,000 நேற்று அவங்க நியூயார்க் டைம்ஸில் அவங்க இதிலே போட்டிருக்காங்கண்ணே. 53,000 பேரை வந்து இது வந்திருக்காங்கன்னு சொல்லி. அதனால தான் நேற்று அந்த கிளர்ச்சி, அதை மக்கள்கிட்ட வந்து கிளர்ச்சி வந்து எதனாலனா, எங்கள் ராணுவ வீரர்களை ஏன் பழி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா சண்டைக்கும் அமெரிக்காவுக்கும் சம்மந்தமே இல்லை. ஈரான் அமெரிக்கா சண்டையில் என்ன நான் சொல்கிறேன், வந்தால் பொட்டியில் தான் வச்சு அனுப்புவேன். அவங்க சொல்கிறது அப்படி சொல்கிறாங்க, சவப்பட்டியில் வச்சு அனுப்புவோன்னு சொல்கிறாங்க. ஏதோ நல்லது நடந்தாலும் சரி, ஏன்னா இது மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியாவுக்கும் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரஷ்யாவிலையுமே வந்து சில மாற்றங்கள் நோக்கி போயிட்டுருக்காங்க. இது மக்கள் மத்தியில் வந்து பெரிய இதாகிடக்கூடாது. நல்லது நடக்கணும்னு நம்ம கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுவோம். மிக்க நன்றி, நம்ம நேரத்தை